عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم فذكر فإن الذكرى تنفع المؤمنين وقال تعالى أيضا من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محظورا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் எங்கள் அனைவருடைய எல்லா வகையான நல்ல முயற்சிகளுக்கும் பரிபூர்ணமான கூலிகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வானாக. சகோதரர்களே, பெரியவர்களே, அடிக்கடி புத்திமதி சொல்லும்படி எங்களுக்கு அல்லாஹ் ரசூலால கட்டளையிடப்பட்டு அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க என்று அல்லாஹ் ரசூலால எங்களுக்கு சொல்லப்பட்டு அதனால நாங்க ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. சொல்லவும் ஓணும், கேட்கவும் ஓணும், நல்லத நன்மையை ஏவவும் ஓணும், அதே போல எங்களுக்கும் நன்மைகள் ஏவப்படணும். நாங்க பாவங்கள் தடுக்கவும் ஓணும், எங்களால நடக்கக்கூடிய தவறுகள் தடுக்கப்படவும் ஓணும். யாரும் இப்படி சொல்றதுக்கு இல்லை நாங்க எல்லாம் திருந்தி முடிஞ்சு எங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எல்லாமே தெரியும், யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலைமையில யாருமே இல்லை. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்லி குர்ஆனை ஓத சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கி ரசூலுல்லாஹ்வுக்கு, குர்ஆன் ரசூலுல்லாஹ்க்கு தான் இறங்கி கொண்டிருக்கு. ஆனா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு ஓத சொல்லி கேட்டிருக்கிறார். அதனால கண்ணிய உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கிட்ட துஆ செய்ய சொல்லி அவங்க தாபிஈன்கள்ல உள்ளவங்க மின் கிபாரி தாபிஈன், அதாவது அவங்களோட தாயுடைய ஹிதுமத்துல ஈடுபட்டதுனால அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் வந்து சந்திச்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்க இல்லை. அவங்கள்ட்ட துஆ செய்ய சொல்லியிருக்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க மட்டும் எங்களுக்கு துஆ கேட்டா போதும், எங்களுக்கு யாரும் துஆ கேட்க தேவையில்லை என்ற ஒரு அமைப்பும் இல்லை. நாங்க மக்கியவங்களுக்கு துஆ கேட்கணும், அதே போல எங்களுக்கு மற்றவர்கள்ட்ட துஆ செய்யும்படி சொல்லவும் போகணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இப்படி ஒரு அமைப்பு தான் எங்களுக்கு தீன்ல சொல்லப்பட்டிருக்கு. யாரும் திருந்தி முடிஞ்சது என்று ஒன்று இல்லை. திருத்தங்கள் நிறைய வர வேண்டியிருக்கு எல்லா விஷயத்திலையும். எங்களோட ஈமான்ல நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு, எங்களோட தொழுகையில நிறைய முன்னேற்றங்கள் வர வேண்டியிருக்கு, எங்களோட இல்முல நிறைய முன்னேற்றங்கள் வர வேண்டியிருக்கு, எங்களுக்கு அல்லாஹ்ட பயம் இன்னும் கூட வேண்டியிருக்கு, எங்களோட அஹ்லாக்ல நிறைய முன்னேற்றங்கள் வர வேண்டியிருக்கு,
எங்கட இஹ்லாஸ்ல நிறைய முன்னேற்றங்கள் வர வேண்டியிருக்கு. எங்கட கொடுக்கல் வாங்கல்ல நிறைய முன்னேற்றங்கள் வர வேண்டியிருக்கு. ஷைத்தாண்ட வேலை என்னன்னா திருப்தி அடைய வைக்கிறது. ஷைத்தாண்ட பெரிய முயற்சி ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய நன்மையை கொண்டு அவரை திருப்தி அடைய வைக்கிறது. நீ செய்யறது போதும், நீ மாஷா அல்லாஹ் நிறைய நல்ல வேலை செஞ்சிருக்கிறாய், நீ இதுக்காங்கள செய்ய தேவையில்லை என்று மனிதனை திருப்தி அடைய வச்சு நன்மையிலிருந்து தடுக்கிறதும் ஷைத்தாண்ட முயற்சியில உள்ளது. அவன் பாவத்தை செய்ய வைக்கிறான், நன்மையிலிருந்து தடுக்கிறான். அப்ப நன்மையிலிருந்து தடுக்கிறதுக்கு ஒரு முறை தான் அவன் இவருடைய உள்ளத்தை திருப்தி அடைய வைக்கிறது. அப்ப திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா நல்ல காரியத்துல முன்னேற மாட்டார். திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா தவறுகள் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள மாட்டார். ஏண்டா அவர் சரி, நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு இந்த பயான்கள் குர்ஆன் ஹதீஸ் ஒன்று கேட்க தேவையில்லை, நான் நேரான வழியில இருக்கிறேன் என்று ஷைத்தான் போற்றுவான். இது வழி கெடுக்கக்கூடிய பல வழிகள்ல ஒரு வழிதான் இந்த வழி, தஅஜ்ஜுப் பின் நஃப்ஸ் என்றது, தன்னை கொண்டு தானே திருப்தி அடைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே 3 விஷயங்கள் இருக்குது, அது மனிதனை நாசமாக்கி போடும் என்று சொன்னாங்க. அதுல ஒன்று தான் ஷுஹுல் முதா, வழிபடக்கூடிய கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் இருக்குதே மனிதனை நாசமாக்கக்கூடிய ஒரு செயல் என்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இய்யாக்கும் வஷ்ஷஹா, நான் உங்களை கஞ்சத்தனத்திலிருந்து எச்சரிக்கை செய்கிறேன், கஞ்சத்தனத்திலிருந்து உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றா உங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்கள்ல ஒரு கூட்டம் கஞ்சத்தனத்தாலே அழிக்கப்பட்டாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் கிட்ட நாங்க கேட்கணும், எங்களுக்கும் கேட்கணும், எங்களோட புள்ள குட்டிகளுக்கும் கேட்கணும். யா அல்லாஹ் தாராளமா கொடுக்கக்கூடிய உள்ளத்தை தான் பொதுவான அமைப்பு, குடும்பத்துக்கு, சொந்த பந்தங்களுக்கு, கஷ்டவாளிகளுக்கு, எளியோர் யார் யாருக்கு எல்லாம் கொடுக்கிறது நன்மையோ அப்படி தாராளமா. பணத்தை கேட்கறதல்ல கெட்டித்தனம், பணத்தல்ல நாங்க நீங்க கேட்கணும். நாங்க பொதுவா கேட்கறது நல்ல சல்லியத்தா, நல்ல வசதியத்தா, என்னைய பணக்காரனாக்கு, அதல்ல கேட்கணும். பணம் வாரத்துக்குள்ள ஒரு வழி தான் இருக்கிறத கொடுக்கிறது. யார் யாருக்கு எவ்வளவு அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவர் அவருடைய தகுதிக்கேற்ற மாதிரி செலவழிக்கும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறவர், நான் எங்க நாட்டை வச்சு சொல்றேன், ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறவர் அவரு 50 ரூபாய் சதகா டெய்லி கொடுக்கிறது பொருத்தம் இல்லை. அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் செலவழிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார், அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கும். கண்ணியத்துக்குரிய மேல அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு தந்துட்டு அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தான் கொடுக்கிறார். அவன் கொடுத்துட்டு எதிர்பார்க்கிறான் அடியான் எப்படி நடந்து கொள்றான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, 3 விஷயத்துல ஒன்று. முதலாவது நபி சொன்னாங்க கஞ்சத்தனம். وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரு கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுட்டாங்களோ அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க நிறைய துஆ செய்யும், கஞ்சத்தனத்திலிருந்து எங்களையே ஏண்டா மனிதன் நாசத்துக்கு ஒரு காரணம் கஞ்சத்தனம். பயங்கரமான ஒரு நோய் அது. கஞ்சன் இருக்கிறாரே, கஞ்சத்தனம் உள்ளவர் ஈமான் இல்லாதவர். ஈமான்ல ரொம்ப பலகீனமானவர் தான் கஞ்சத்தனம் உள்ளவர். ஏண்டா அவருக்கு அல்லாஹ்வுடைய வாதால நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு. நீங்க எவ்வளவு அல்லாஹ்வுடைய வழியில வமா ஆதைதும் மிர் ரிபன் லியர்பு ஃபீ அம்வாலின் நாஸி ஃபலா யர்பு இன்தல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வட்டியுடைய அமைப்புல நீங்க கொடுக்கிறீங்களே, நீங்க வட்டியுடைய அமைப்புல கொடுக்கல் வாங்கல் செய்றீங்களே, அது கூடவே மாட்டாது அல்லாஹ் கிட்ட. வமா ஆதைதும் மிர் ரிபன் லியர்பு ஃபீ அம்வாலின் நாஸ். வட்டிக்கு கொடுத்த ஒருத்தர் கூடணும் வளரணும் என்று எதிர்பார்க்கிறாரே, அல்லாஹ் சொல்றான் அது அல்லாஹ் கிட்ட கூடவே மாட்டாது. வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹ அல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன். ஜகாத்துடைய அடிப்படையில அல்லது சதகாவுடைய அடிப்படையில நீங்க எதை கொடுக்கிறீங்களோ அல்லாஹ் அத ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன், அத பல மடங்காக்குவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே எங்களோட பிரச்சனைகள் நீங்கிறதுக்குள்ள ஒரு வழிதான் சதகா. பொதுவான அமைப்புல நான் சொல்றேன்,
அது இவருக்கு கொடுக்கணும் அவருக்கு கொடுக்கணும் என்றது இல்லை, பொதுவான அமைப்பில் உள்ள சதகாவை நான் சொல்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பிள்ளைகளையும் பழக்கணும், பிள்ளைகளையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணணும். பள்ளிவாசலால எங்களுக்கு பள்ளிவாசல் முட்டிக்கு நாங்கள் மகண்ட கையில கொடுக்கறது பிள்ளைகள கையில கூட போடுங்க. இதே போல வீடுகள்ல வச்சிருப்போம், ஏதோ பல அமைப்புகள்ல அதுகளுக்கு போடுங்க. நாங்க யாராவது கஷ்டவாளிகள் வந்தா பிள்ளைகள் மூலமாக பழக்கணும். மேலான சகோதரர்களே, என்ன நடக்கும் தெரியுமா? எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகள் வாப்பா செஞ்சாங்க, வாப்பா இப்படித்தான் செய்வாங்க, அவங்களும் செய்வாங்க, அவங்களோட புள்ள குட்டிகளுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. எங்களோட வாப்பா இப்படித்தான் எங்களை கைட் பண்ணினார், எங்களோட தாய் எங்களை இப்படித்தான் வழி நடத்தினாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில கஞ்சத்தனம் இருக்கிறதே மனிதனை நாசமாக்கக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன், அதனால தான் நபி சொன்னாங்க, கஞ்சத்தனமும் ஈமானும் ஒரு உள்ளத்துல சேர்ந்து இருக்கேல. கஞ்சன் மூமினா இருக்கேலாது, மூமின் கஞ்சனா இருக்கேல. யார்ட உள்ளத்துல யகீன் இருக்கோ அல்லாஹ் தருவான், அவருக்கு தான் கொடுக்க. யார்ட உள்ளத்துல குறையும் என்ற நம்பிக்கை இருக்குதோ அவருக்கு கொடுக்க இயலாது. அவர் சொல்லுவார், இப்படி எல்லாம் கொடுத்து கொண்டு போன வேண்டாம், நாங்க அட்ரஸ் இல்லாம போயிடுவோம். சிலவங்களோட கருத்து அப்படித்தானே, இப்படியே கொடுத்தீங்கன்னா நாங்க ரோட்டுக்கு தான் இறந்தவர். அது யார்ட கருத்து? ஷைத்தானுடைய கருத்து. அது ஷைத்தான் அஷ்ஷைத்தான் யுஇதுகுமுல் ஃபக்ர என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஷைத்தான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தது, அவன் உங்களுக்கு வாக்களிக்கிறது வறுமை. கொடுத்துறாத, நீ இப்படியே கொடுத்து கொண்டே போனா நீ ரோட்டுக்கு இறங்கிடுவாய், நீ இப்படி கொடுத்து போனா நீ இல்லாமல் போவாய். இது ஷைத்தானுடைய கருத்து என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவன் உங்களுக்கு வாக்களிக்கிறது வறுமைய, அல்லாஹ் ரசூலுகளுக்கு வாக்களிக்கிறது வசதி வாய்ப்புகள். மா நகஸ மாலுன் மின் ஸதகா, சதகாவை கொண்டு பணம் குறைந்ததே இல்லை, குறையவே மாட்டாது. ஈமான் உள்ளவருக்கு தான் இதை விளங்கு, ஈமான் வீக்கானவருக்கு இதை விளங்க கஷ்டம். ஏன்னா வெளிரங்கத்துல குறையுது, வெளிரங்கத்துல கொடுக்கறதுனால குறையுது. அதனால இதை விளங்குறதுக்கு ஈமான் தேவை. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ஈமான வளர்த்து கொள்ள முயற்சி செய்யும், ஈமான் வளர்ச்சிக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதன் சக்கராத்துடைய சதக்கா இருக்குதே, நான் பொதுவான அமைப்புல இது நான் ஒரு சொல்ல வாரது ஒரு வேறு விஷயத்த அதுல இடையில ஞாபகம் வந்ததுனால நான் இதை சொல்றேன். சதக்காவை போல ஒத்தர நரகத்தை இது பாதுகாக்க வேற ஒன்றுமே இல்லை. நான் விலகிட மாட்டேன். குர்ஆன் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேராஜுடைய பயணத்துல நான் அதிகமாக நரகத்துல பெண்களை கண்டேன், நரகத்துல அதிகமாக பெண்கள் இருக்கிறத கண்டேன் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு காரணத்தையும் சொன்னாங்க. ஏன் யா ரசூலல்லாஹ், பெண்கள் கேட்டாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் நரகத்துக்கு பெண்கள் நரகத்துல அதிகமா இருக்கிறாங்க? சொன்னாங்க, ரெண்டு காரணம் சொன்னாங்க. துக்ஃபிர்னல் லஅன் வ தக்ஃபுர்னல் அஷீர், லானத் செய்யறது, பதுவா செய்யறது, மனம் நொந்து கொள்றது. தாய்மார்கள் தான் வயிற்றுல பிள்ளையில சுமந்து 8-9 மாதங்கள் படாத பாடுபடுறாங்க. சுபஹானல்லாஹ், தாய்மார்கள் படக்கூடிய கஷ்டம் எங்களுக்கு தெரியும். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சஹாபி வந்து கேட்டார், நான் மிச்சம் முஹப்பத்தா இருக்க, சேர்ந்து இருக்க, பலவுரத்துக்கு பொருத்தமானவங்க யார் என்று கேட்டதுக்கு உங்களோட தாய் என்று சொன்னாங்க. அதே கேள்வியை சஹாபி 2வது தடவையும் கேட்டார், உங்களோட தாய் என்று சொன்னாங்க. அதே கேள்வியை சஹாபி 3வது தடவையும் கேட்டார், உங்களோட தாய் என்று சொன்னாங்க. அதே கேள்வியை சஹாபி 4வது தடவையும் கேட்டார், தகப்பன் என்று சொன்னாங்க, வாப்பா என்று சொன்னாங்க. 4வது தடவை தான் வாப்பா, 3 தடவை சொன்னது தாய. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தாய்மார்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப இவ்வளவு சுமந்து அத வேதனையோட பெற்றெடுத்து நெஞ்சோட அணைத்து அந்த பிள்ளைகளுக்கு பாலை கொடுத்து இரவு பகலாக கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் ஏதாவது அவங்க செஞ்சிட்டாங்கன்னா உள்ள நொந்துருக்கு. சுருக்க நாசமா போகணும் என்று வாயை திறந்து சொல்லணும் என்று கட்டாயம் இல்ல. உள்ளம் நொந்துட்டாவே பதுவா தான், உள்ளம் நொந்துட்டாவே பதுவாவா அமைஞ்சிரு. அதனால தான் ரசூலுல்லாஹ் பொதுவான அமைப்புல சொன்னாங்க, அதுக்கு பிறகு முதலாவது கவலைப்படுறதும் தாய் தான், தகப்பனை விட முதல் கவலைப்படுறதும் தாய்மார்கள் தான். அத நடந்ததே அவங்களால தான், சில நேரம் நடந்திருக்கும் அதே தாயால. ஆனா அதுக்கு பின்னால தாய்மார்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. பொதுவான அமைப்புல ஒரு தன்மை பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு பலகீனத்தை தான் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு விளங்கப்படுத்தினாங்க, அதிகமாக பதுவா செய்யறது. 2வது சொன்னாங்க, தக்ஃபுர்னல் அஷீர், கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நடக்கிறது.
இரண்டாவது விஷயம் சொன்னாங்க. இது என்ற சொந்த கருத்துக்கள் இல்ல, கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்துக்கள். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே சொன்னாங்க யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்மணிகளை நரகத்தில் அதிகமாக கண்டேன், அதனால யா மஅஷரன் நிசா தஸத்தக்ன, பெண்மணிகளே நீங்க அதிகமா சதகா கொடுங்க, உங்களே நரகத்திலிருந்து விடுவிச்சு கொள்ள சதகா கொடுங்க. அதே போல எங்களுக்கு எல்லாருக்கும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ், இத்தகுன் நார வலோ பிஷக்கி தம்ரா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நரகத்திலே இந்த உங்களைய பாதுகாத்துக்கோங்க, ஈச்ச பழத்துடைய ஈத்தம் பழத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாவது. அவற்றை இருக்குதே மொத்தமே ஒரு ஈச்ச பழம் தான். சிலவங்களோட கேள்வி அப்படி இருக்கே, நாங்க எல்லாம் அண்டாண்டைக்கு உழைக்கிற ஆட்கள், நாங்க எல்லாம் சதக்கா கொடுக்க தேவையில்லை, சதக்கா கொடுக்கணும் மல்டி மில்லியனர்ஸ், கோடிக்கணக்கில் உள்ளவங்க தான் சதக்கா கொடுக்கணும், அதனால நாங்க சதக்கா கொடுக்க தேவையில்லைன்னு சிலர்களுடைய கருத்து. இல்ல மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க உங்கள்கிட்ட ஒரு ஈச்ச பணம் தான் இருந்தா அந்த அதுல இருந்த ஒரு பகுதியாவது கொடுத்து உங்களே நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கோ. அப்ப நரகத்துல இருந்து பாதுகாக்க முக்கியமாக ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்க? சதகாவை தான் சொன்னாங்க. சக்கராத்துடைய நேரத்திலேயும் மனிதன் அவன் அல்லாஹ் விரும்புற வாழ்க்கையை வாழாத ஒரு மனிதனா இருந்தா, அவன் நேர காலத்தை மாற்றமா கழிச்ச மனிதன், அவன் சக்கராத்துல அவனுக்கு போற இடம் காட்டப்படும். அந்த நேரத்திலையும் அவன் கேட்கிறது, டைம் கேட்கிறது எதுக்கு தெரியுமா? தொழுறதுக்கு அல்ல, துவா கேட்கறதுக்கு அல்ல, வேற எந்த அமலையும் செய்யறதுக்கு அல்ல, சதகா கொடுக்கத்தான் டைம் கேட்கிறான். ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் நேரம் தான், என் வாழ்க்கை பூரா சம்பாதிச்சதெல்லாம் இருக்கு, நான் வாழ்க்கை பூரா ஓடி ஓடி சம்பாதிச்சேன், எனக்கு தீனுக்கு டைம் கிடைக்க இல்லை, அமல் இபாதத்துக்கு டைம் கிடைக்க இல்லை, நல்ல காரியங்களை செய்ய கிடைக்க இல்லை. காரணம் சல்லி சம்பாதிக்கிறது தான் காரணமா இருந்துச்சு. சல்லிக்கு ஓடினதுனால எனக்கு மக்களுக்கு டைம் கிடைக்க இல்லை, அதனால எனக்கு இப்ப கொஞ்சம் நேரம் தான், நான் வாழ்க்கை பூரா சம்பாதிச்சத அது எல்லாத்தையும் உன்னுடைய வழியில சதக்கா கொடுத்துட்டு நல்ல மக்களுடைய கூட்டத்தை சேர்ந்து கொள்றது கொஞ்சம் நேரம் தான் கேட்பார். வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் நல்லடியார்களே சேர்ந்துருவேன். அவரே சொல்லி அவரே முடிவை சொல்லிடுறார். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்ப சதக்காவை கொண்டு இதுல இந்த எடுக்க வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, சதக்காவை கொண்டு மனிதன் சாலிஹானவனாக மாறுறான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹதீஸ்ல கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சதக்காவுடைய சிறப்பை சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் இதுக்கென்று வேலை செஞ்சாங்களாம். ஹதீஸ்ல வந்திருக்கு, முன்தகப்ல எல்லாம் ஹதீஸ் வந்திருக்கு. போயிட்டு மூட தூக்கி சாமான்களை களத்துல சந்துல வச்சு தூக்கி அதால கிடைக்கிற பணத்தை சதக்கா செய்வாங்களாம். சுப்ஹானல்லாஹ். சதக்கா செய்யறதுக்கு தொழில் செஞ்சிருக்கிறாங்க, சதக்கா செய்யறதுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் சிலர்கள் கயிறு நெய்து அந்த அதால கிடைக்கக்கூடிய சல்லிய சதக்கா செய்வாங்க. எதுக்கு கயிறு நெய்றது? அது எதுக்காக வேண்டி? சதக்கா கொடுக்கிறதுக்காக. நாங்களும் எங்களோட நியத்துகளை அப்படி ஆக்கிக் கொள்வோம். நாங்க உலகத்தில் அனுபவிக்க போறது ஒரு அளவு, சாப்பிடலுமே எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரு சகன் சாப்பாடை ஒரு நேரத்தை தின்னேருமா? ஏல இப்ப நாங்க சாப்பிடுறதுக்கே பயப்படுற காலத்துல இருக்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு அளவு தான் சாப்பிட போறோம், ஒரு அளவு தான் உடுக்கேலும், ஒரு அளவு தான் எங்களால தூங்கேலும், ஒரு அளவு தான் எங்களால பயணம் செய்யலும். வாகனம் என்றாலும் 50 வாகனம் இருந்தாலும் ஓட போறது ஒரு வாகனத்துல தான். அதுலயும் மேலும் என்ன, இந்த ட்ரெயின் போல வாகனத்துல ஏறி போயிட்டா அது மிச்ச நிம்மதி என்று யோசிக்கிறோம். ஏறி இருந்தா கண்ணை பத்தி கொண்டு நிம்மதியா போற இடத்துல போயிட்டு இறங்கிறேன். இவர் ஓட்டி கொண்டு போக்கல பிரஷர் உள்ளவர்கிட்ட பிரஷர் கூடுது, சில நேரம் டென்ஷன், யோசனை, அது இதெல்லாம் ஏற்படுவது, தடமாற்றம் ஏற்படுவது. அதை விட எல்லாருக்கும் விருப்பம் என்னண்டா, நிம்மதியா இருந்தாச்சு, போற இடத்துக்கு சல்லி கொடுத்தாலும் கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, நிம்மதியா போயிட்டு இறங்கிடா ராகத். மனிதன் இவ்வளவு தான், இப்படிதான் விரும்புறான் மனிதன். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துல நானும் நீங்களும் அனுபவிக்க போறது ஒரு அளவு தான். அப்ப மேலதிகமாக சம்பாதிக்கணும். எதுக்காக மேலதிகமா சம்பாதிக்கிறோம்? எங்களோட உள்ளத்துல வரணும், நான் மேலதிகமா சம்பாதிக்கிறது சதகா செய்ய, என்ற குடும்பத்துக்கு, தேவையுடையவர்களுக்கு, கஷ்டவாளிகளுக்கு, ஏழை எளியோர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு,
நான் செலவழிக்கிறதுக்கு தான். அதை கொண்டு எனக்கு நன்மை சம்பாதிக்கணும், அதை கொண்டு எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும், அதை கொண்டு என்னைய நரகத்திலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அதுக்காக சம்பாதிக்கிறேன் என்ற நியத்தோட சம்பாதிச்சமேண்டா அந்த சம்பாதிக்கிற நேரம் நன்மையாக கருதப்படும். தன்னாவேல சம்பாதிச்சமேண்டா பாவமா தான் கருதப்படும். துனியாட ஹவா வந்தா அது முசீபத். அது ஏன்னா துனியாவுடைய விஷயத்துல கண்ணியமான நபி சொன்னாங்க, மனிதன் தொங்கல் காண இயலாது. லவ் அன்னலி பினி ஆதம வாதியன் மின் தஹபி, தண்ணி தானே, தங்க போடக்கூடிய ஒரு ஆறு ஒருத்தருக்கு இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவருக்கு இன்னும் 2 ஆறு இருந்தா நல்ல மேண்டு ஆசைப்படுவார். ஒன்று இருக்குது ஓடுது தங்கம், ஊத்துதெல்லாம் தங்க ஊத்து சொல்லிட்டு சொன்னாங்க வல எம்ல அஃபா, இவர்ட வாய நிரப்பேலாது மண்ணை கொண்டே ஒளிய. குழியில இறக்கி மண்புட்டி எடுக்கிறாங்களே, அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து இவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து எல்லாம் மண் கொஞ்சம் வச்சு எடுத்து சொக்கையில வைக்கிறாங்க, சொக்கைக்கு கீழே. இதை வைக்க காட்டி மனிதன் தொங்கல் காண மாட்டான். இவன் ஆசைக்கு தொங்கல் இல்லைண்டா, மண்ணை கொண்டு தான் இவன் ஆசை முடியும் வேண்டா. கடைசி மண்ணை போடும் போங்க. மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. 3 பிடி மண் போடுறது சுன்னத்து கபருக்கு. முதலாவது பிடியில இந்த மண்ணாலே உங்களை படைத்தோம், 2வது பிடிய போடக்கொல وفيها نعيدكم, இதே மண்ணுக்கு உங்களை திருப்பி அனுப்பினோம். 3வது பிடிய போடக்கொல ومنها نخرجكم تارة أخرى, இதே மண்ணிலிருந்து இன்னொரு தடவை எழுப்பாட்டுவோம். இது வரைக்கும் ஓடுவான் மனிதன், அது வரைக்கும் அவனுக்கு நேரம் இல்லை. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நல்ல பண்புகளை உருவாக்கும். எந்த ஒரு வழி அவுளியான்றமே, எந்த ஒரு வழியும் வெளியாவே இல்லாது கஞ்சத்தனம் உள்ள ஒருத்தர். கஞ்சத்தனம் வலிமார்கள்ட்ட இருக்கவே இல்லையா? ஏண்டா கஞ்சன் வலியாவே இல்லாது, அவுளியாவே இல்லாது. அவர் என்ன தொழுவ விடிய தொழுது கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டு திக்ர் செஞ்சு கொண்டு டெய்லி நோன்பு பிடிச்சு கொண்டு இருந்தாலும் கஞ்சத்தனம் உள்ளத்துல இருந்தா அவர் வலியாவே இல்லை, அவுளியாவே இல்லை. அதனால கொடத்தன்மை என்றது இது அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்கள்ட்ட இருந்த ஆக முக்கியமான ஒரு பண்பு. அது அல்லாஹ் கிட்ட கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளும். கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. எங்களுக்கு தேவையானது அல்லாஹ் கிட்ட மண்டாடி தான் பெற்றுக்கொள்ளும், சும்மா கிடைக்காது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு கேட்கிறோமே. நேரான வழி என்றா எல்லாரும் இப்ப நாங்க நேரான வழியில தானே இருக்கிறோம். எங்களோட நேர்வழி பூர்த்தி ஆகிட்டா இல்ல, எல்லாரும் முழுமையான நேர்வழியில இல்ல. நான் ஒன்றுல நேர்வழியில இருந்தா இன்னொன்றுல எனக்கு நேர்வழி இல்லை. நான் சில நேரம் கொடுக்கல் வாங்கல நேர்வழியில இருக்கேனும், ஆனா என் மக்கிய குடும்ப வாழ்க்கையில எனக்கிட்ட நேர்வழி போதாது. ஒவ்வொன்றிலையும் நேர்வழி நிரப்பமா எங்களுக்கு கிடைக்கும். இஸ்லாம் கிடைச்சேன்னு களிமா சொன்னேன் அவரு நேர்வழியில பூர்த்தியாக வந்துட்டார் என்ற முடிவு எடுக்க இயலாது. அப்படி என்ற இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதவே தேவையில்லை, நேர்வழியில தான் இருக்கிறோம். நான் மப்பயணத்துக்கு அதை கேட்டுக்கொண்டிருப்பானே, கேட்டுக்கொண்டே இருக்கணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டினதுக்கு பின்னால எங்களோட உள்ளங்களை மாற்றமான வழியில திருப்பிடாது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு ஹிதாயத்து தந்ததுக்கு பின்னால, எங்களுக்கு நேரான வழியை காட்டினதுக்கு பின்னால எங்களை திரும்பவும் வழி கேட்டலாக்கிறாத. நாங்க ஹிதாயத்திலே தான் மௌத்தாவோம் என்றது என்ன உறுதி? யாருக்கு என்ன உறுதி? அதனால்தான் பயந்து கொண்டே இருக்கணும், பயந்து கொண்டே இருக்கணும். எங்கட குறையில தான் தேடிக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கு எங்கட குறை எங்களுக்கு விளங்குது இல்ல, எங்களுக்கு விளங்குறதே மக்கியவண்ட குறை தான். ஒரு மனிதனை வழி கெடுக்கிறதுக்கு அதுவும் ஷைத்தான் ஒரு வேலை. அவன் குறைய மறைச்சி அவன் அப்படியே அதே குறையிலே அவனை வைக்க, அதே குறையிலே அவனை தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு ஷைத்தான் என்ன தெரியுமா செய்யறான்? மக்கியவண்ட குறைய காட்டுறான். அப்ப இனி ஒருத்தர் யாரு மக்கியவண்ட குறைய பேசுறாரோ அந்த கருத்து என்னன்னா நான் சுத்தம் என்றதுதான் கருத்து. மக்கியவங்களோட குறைய பேசிக்கொண்டு இருக்கிறவர்கிட்ட கருத்து என்னன்னா எனக்கிட்ட அந்த குறை, நான் அப்படி இல்லை, நாங்க சுத்தம், அவர்கிட்ட மட்டும்தான் அந்த குத்தம் எல்லாம் இருக்கு.
என்றதுதான் அந்த மாற்று கருத்து உண்டாகும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் கிட்ட நாங்க மண்டாடோனும், துவா கேட்க கொள்ள சும்மா சல்லியத்தா இதத்தா எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ற குறைகளை எனக்கு காட்டித்தாயா, அதையும் கேட்கணும். நான் எங்களோட துவாக்களை என்ன கேட்கணும் அதுவரை விளங்கணும். சில வளமையா கேட்கிறதோ கேட்டுக்கொண்டிருக்கணும், அது வாய்ப்பாடமாவி கையேந்தினா சும்மா வந்து கொண்டே இருக்கும். தக்பீரை கெட்டினா சூரத்துல் ஃபாத்தியாவோட இந்த குல் அல்லாஹு அஹதும் அல்லது குல் ஃபலக்கும் நாசும் வார மாதிரி அதுதான் வளமையா வாரு இல்லை, அது அப்படியே பலவி. புதுசா சூரத்தொண்டு வார இல்லை, அந்த சிந்தனையோட தொழுகை இல்லை. தொழுகையில எங்களோட சிந்தனை எங்கேயோ, உடல் மஸ்ஜிதுல ரூஹ் இருக்கி வேற எங்கேயோ. சில நேரத்தில் அத்தையாத்துல ஃபாத்தியா ஓதிப்படுவோம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, திஹானோட தொழணும் என்றுவா. எங்கட எந்த வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறோமோ சிந்தனையும் அதுக்கு வந்துடும், உள்ளம் அதோட அதுக்கு ஆகிறோம். அப்பதான் அந்த தொழுகை ரூஹுள்ள தொழுகையா இருக்கும், அந்த அமல் ரூஹுள்ள உயிரோட்டம் உள்ள அமலா இருக்கும். அல்லாஹ்வுடைய சிந்தனையோட நாங்கள் அமல் செய்யறோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்ன இதே ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ் ஏண்ட பார்வையில என்னைய சின்னவனாகவும் மக்கியவண்ட பார்வையில என்னைய பெரியவனாகவும் ஆக்கியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எப்படி துஆ பாருங்க. நாங்க கேட்டே இல்லை இன்னும் இந்த துஆக்களை. ஏண்ட பார்வையில நான் சின்னவனா இருக்கணும், அப்படி என்றா ஏண்ட பார்வையில என்ற குறை விளங்கினா தான் எனக்கு சின்னவன் என்று விளங்கும். ஏண்ட பார்வையில எனக்கு என்ற நிரப்பம் விளங்கி சென்றா நான் பெரியவன் என்று தான் வரும் உள்ளத்துக்கு. எந்த அளவு எங்களோட குறை எங்களுக்கு விளங்குமோ அந்த அளவு நான் சின்னவன். தன்னை தாழ்த்தி கொள்வார், தன்னை குறை விளங்கினான் தான். எங்களுக்கு மக்கியவங்களோட குறை விளங்க ஆரம்பிச்சா நாங்க பெருமை அடிக்க ஆரம்பிப்போம், எங்களோட சுத்தத்தை பேச ஆரம்பிப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. நீங்க உங்களே சுத்தமாக்கி கொள்ள வானம், அல்லாஹ்க்கு தெரியுமா யாரு சுத்தம் என்று. குர்ஆன்ல அப்படியே சொல்றான். உங்களோட சுத்தத்தை நீங்க பேசாதீங்க, உங்களோட சுத்தத்தை பத்தி எங்களுக்கு தெரியும், அதனால நீங்க உங்களோட சுத்தத்தை பத்தி பேசவா. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில எங்கட சீர்திருத்தத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். எங்களோட குறைபாடுகள் எங்களுக்கு விளங்கினா தான் நாங்க திருந்துவோம். மேலான சகோதரர்கள், எங்களோட குறை எதுவரைக்கும் எங்களுக்கு விளங்காதோ அது வரைக்கும் திருந்த மாட்டோம். நானும் நீங்களும் நாங்க அவ்வளவு பேரும் எங்களோட உள்ளத்துல இருக்கணும். ஏந்த குறைய யாராவது அன்பா சொல்லி தர மாட்டாங்களா? நான் இன்னும் திருந்தி முடியல, நான் இன்னும் திருந்த வேண்டி இருக்குது, அந்த சிந்தனையோடு இருந்தா தான் யாராவது எனக்கு ஏதாவது என்ற விலகீனங்களை சொல்லி தந்தா நாங்க அவருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நாங்க என்ன செய்வோம், அவரை நாங்க எதிர்ப்போம், அவரை விட மாட்டோம். நாங்க எப்ப ஏண்ட பார்வையில நான் சின்னவனா இருப்பேனோ, ஏண்ட குறை எனக்கு விளங்குமோ, அப்ப யாராவது எனக்கு நல்ல புத்திமதிய சொன்னா, ஏண்ட விலகீனங்களை எனக்கு சொல்லி தந்தா அது எனக்கு விளங்குது இல்ல, ஏண்ட விலகீனம் எனக்கு விளங்குது இல்ல, ஆனா அவருக்கு விளங்குது. அப்ப அவர் என்னைய அன்பா எனக்கு சொல்லித்தாரத நான் விரும்புவோம். உண்மையான நண்பன் யாருண்டா இவரு தான். உண்மையான நண்பன் யார் என்றா சதீக் என்று சொல்றது. சதீக் என்றா சிதுக்குல இருந்து வந்தது. சிதுக் என்றது உண்மை என்றது தான் கருத்து. நண்பனுக்கு சதீக் என்று சொல்றோம், கூட்டாளிக்கு அரபியில சதீக் என்று சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. அப்ப இவர் உண்மையாக எங்களோட நடக்கணும். அவரு நாங்க நன்மை செய்யக்குள்ள எங்களுக்கு உதவியா இருக்கணும். அந்த கூட்டாளி நான் தவறு பாவம் செய்யக்குள்ள அதுக்கு தடையா இருக்கணும் என்ற கூட்டாளி, அவர் தான் உண்மையான கூட்டாளி. இன்றைக்கு நாங்க கூட்டாளிமாரோட எப்படி நடக்க விரும்புறோம் என்றா, அவங்க செய்த தவறையும் சொல்லிக் கொடுக்க தயார் இல்லை. ஏன்னா மனஸ்தாபம் உண்டாவிடுமா, கூட்டாளித்தனம் இல்லாம போயிடுமா, அல்லது அவரோட செஞ்சு கொடுக்கிற பிசினஸ் இல்லாம போயிடும் துனியாட லாபத்துக்காக, அல்லது அவரால் கிடைக்கிற பிரயோஜனம் எனக்கு இல்லாம போகும். மேலான கண்ணியமான சகோதரர்களை, இவர் உண்மையான கூட்டாளி இல்லை, உண்மையான நண்பன் இல்லை. அதனால தான் உண்மையான நண்பர் யார் என்றா எங்கட நலவுக்கு உதவியா இருப்பார், எங்கட கெடுதியிலிருந்து எங்களைய பாதுகாப்பார். அவர் தான் உண்மையான நண்பர்.
எனவே நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றா, 3 விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனிதனை நாசமாக்கக்கூடிய செயல்கள் 3. அதுல 1 கஞ்சத்தனம், இது மனிதனை நாசமாக்கக்கூடிய செயல். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வஹவன் முத்தபா, பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை என்றார். மனோ இச்சை ஒத்தன் பின்பற்றுவதனால அவன் நாசமா போயிடுவான். மனோ இச்சை என்றது எங்க நஃப்ஸ்ல இருந்து வரக்கூடிய மாற்றமான எண்ணங்கள். நஃப்ஸ் இருக்குதே, அது எப்பயும் பாவத்தை ஏவிக்கொண்டே இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸூ. நஃப்ஸ் இருக்குதே, அது பாவத்தை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்கு. எனக்கு இப்படி உடுக்க ஆசை, எனக்கு இப்படி வாழ ஆசை, எனக்கு இப்படி பயணம் செய்ய ஆசை, எனக்கு இப்படி கல்யாணம் செய்ய ஆசை என்று நிறைய ஆசைகள் வருவதே. மாற்றமான ஆசைகள். நல்ல ஆசைகள் நல்லது, அதை நிறைவேற்றணும். நஃப்ஸ் எப்பையும் நல்லதை சொல்லாது, நஃப்ஸ் எப்பையும் கெட்டதைத்தான் சொல்லி ஏவிக்கொண்டிருக்கு. அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனசுல வரக்கூடிய அந்த ஆசைகள் எல்லாம் பின்பற்றக்கூடிய மனிதன் அவன் நாசமடைந்தான். அது அவன மனிதனை நாசமாக்கக்கூடிய செயல் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இஜாபுல் மர்இ பினஃப்ஸி, ஒரு மனிதன் அவனை கொண்டு அவனே திருப்தி அடையுது. அவரை கொண்டு அவரே திருப்தி அடைகிறதும் மனிதனை நாசமாக்கக்கூடிய செயல்கள் உள்ளதுதான். நான் இதைத்தான் சொல்ல வந்தது ஆரம்பத்தில். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க அதனால தான் ஒரு பயான் ஒன்றை கேட்கக்குள்ளையும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன், முதல் தடவையாக கேட்கிறேன் என்று தானே கேட்போம். கேட்டு இருப்போம் நாங்க, ஆனா நாங்க அமல் செஞ்சு இல்லையா? அதன் பண்ணி அமல் செஞ்சு முடிஞ்சா இதுவரைக்கும் கேட்கணும், அமல் செய்ய காட்டி கேட்கணும். அமல்ல வர காட்டி நான் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கோம். சஹாபாக்கள் ஒரு குர்ஆன் ஆயத்தை பாடமாக்கினா அடுத்த குர்ஆன் ஆயத்தை பாடமாக்க மாட்டாங்களா? அதன்படி அமல் செஞ்சு அதை மக்களுக்கு படிச்சு கொடுக்க காட்டியும் அவங்க அடுத்த ஆயத்தை பாடமாக்க மாட்டாங்க. சஹாபாக்களோட போக்கு அப்படிதான். சூரத்துல் பக்ராவை பாடமாக்க எத்தனையோ வருஷம் போயிட்டு என்று அதன்படி அமல் செய்யணுமே. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாங்க அடிக்கடி புத்திமதிகள், நல்ல விஷயங்கள், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். எந்த அளவு நாங்க அதுக்கு காது கொடுப்போமோ அந்த அளவு நாங்க பாதுகாக்கப்படுவோம். இல்லைண்டா இன்றைக்கு உள்ள துனியாவுடைய இந்த சூழல், இந்த ஹாலாத்துகள், இந்த வஸ்துக்களுடைய புழக்கங்கள் எங்களை அப்படியே ஆகிரத்தை மறக்கடிக்க செய்யும். நேரம் இல்லைன்னு ஓடிக்கொண்டே இருந்தமேண்டா, நல்ல விஷயங்களை கேட்காம இருந்தமேண்டா, மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு ஆகிரத்துடைய சிந்தனையே வராது. மௌத்து அதிகமாக ஞாபகப்படுத்துங்கன்றாங்க. ஏனேண்டா மௌத்துடைய சிந்தனையோட தான் மனிதன் எல்லா நேரத்திலையும் வாழும். தூங்கி எழுப்பின உடனே தூங்கக்கொலே சொல்ல சொன்னாங்க இப்படி, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு மௌத்தாவுதேன், வாஹியா ஹயாத்தாகுவேன். தூங்கி எழுப்பின உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி, என்னை மௌத்தாக்கி ஹயாத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மௌத் அக்ஸிரு திக்ர ஹாதிமல் லத்தாத், எல்லா இன்பங்களை முறித்து விடக்கூடிய மௌத் அதிகமாக ஞாபகப்படுத்துங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாகனத்துல போயிட்டு கொண்டிருக்கிறார், திடீரென மௌத்தாகிறார், வீட்டுல இருந்து வெளியே இறங்குகிறார், வெளியே இறங்கி நின்று கொண்டிருக்கிறார், ஒரு வாகனம் வருவது, அடிக்குது, அவனுக்கே மௌத். மனைவி வந்து பாக்கு போயிட்டு வாசல்ல வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு வாரத்துக்குள்ள மௌத்து, அவ்வளவு வேகமா மௌத்து வந்து கொண்டிருக்கு. எத்தனை மௌத்துகள் இப்படி நாங்க பாக்குறோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இருப்பதற்கு வந்தவர்கள் அல்ல, இறப்பதற்கு வந்தவர்கள். மௌத்தாவை தான் வந்திருக்கிறோம். அதனாலதான் அதை அதிகமாக ஞாபகப்படுத்துங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏதோ ஒரு அமைப்புல புத்திமதிகள் காதுக்கு விழுந்து கொண்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதனால என்ன நடக்கும் என்றா, எங்களுக்கு அந்த சிந்தனைகள் ஆகிரத்துடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள சிந்தனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். துனியாவுடைய அற்பத்தன்மையை பேசணும். தான் சிலவங்களுக்கு துனியாவை தாழ்த்தி பேச போல பிடிக்கிறேன், என்ன இப்படி பேசுறாங்கன்னு கேட்கிறாங்க. அப்படி பேசாம எப்படி பேச? அப்படித்தான் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. துனியாவுடைய அற்பத்தன்மை உள்ளத்துல தான் வரும்.
அதுக்காண்டி இவர் கல்யாணம் முடிக்க மாட்டார், தொழில் வியாபாரம் செய்ய மாட்டார், ஒரு மூலையை பிடிச்சு கொண்டு பள்ளிக்குள்ளே இருந்து கொண்டு இருப்பார் என்றது அல்ல கருத்து. இந்த அவ்வளவு வேலை வெற்றியில ஈடுபடும். மனைவி, மக்கள், தொழில், வியாபாரம், உண்றது, குடிக்கிறது, பயணங்கள், இது எல்லா வேலையும் செய்யணும் மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில. ஆனா உள்ளத்துல துனியாவுடைய அற்பத்தன்மை இருக்கும். இது உள்ளத்துக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படி வந்த ஆபத்து. அதத்தான் அந்த ஆயத்துல இப்ப இஷாக்கு மோதி காட்டிட்டாங்களே, மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத் ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا. யார் இந்த உலகத்தை தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக் கொள்வாரோ, உள்ளத்துல போட்டுக் கொள்வாரோ, நோக்கமாக்கி கொள்வாரோ, அல்லாஹ் சொல்றான் நாங்க அவருக்கு உலகத்தை கொடுப்போம், நாட்டு அளவு கொடுப்போம், அதுக்கு பின்னால மௌத்துக்கு பின்னால நரகத்தை தான் கொடுப்போம் என்றார். அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாப்போம். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எப்ப தீனும் துனியாவும் ரெண்டும் முட்டை கொலை மோதக்கூடிய நேரத்துல தீனுக்கு முதலிடம் கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களோட உள்ளம் பண்பட்டு இருக்கும். அவ்வளவுதான். அதுதான் தேவை எங்களுக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மக்களோட சந்தோஷமா அல்லாட சந்தோஷமா, இப்படி ரெண்டும் வந்து கொண்டிருக்கும். மக்களோட சந்தோஷத்தை பாக்குறையா, அல்லாட சந்தோஷத்தை பாக்குறையா? அல்லாட சந்தோஷத்தை பார்த்தா மக்கள் சில நேரம் கோவிச்சு கொள்வான், மக்களை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் கோவிச்சு கொள்வான். இதுல எதுக்கு முதலிடம் கொடுக்கும்? தீனா துனியாவா என்று ரெண்டும் வரக்கூடிய நேரத்துல தீனுக்கு முதலிடம் கொடுக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தருட உள்ளத்துல ஈமான் இருந்தே ஆகணும். அப்படி இல்லாம போச்சேன்னா அவருடைய முடிவு நரகம், குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படை. அதனால தான் சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னமா ஹிமமுனல் ஆகிரா, எங்களோட வாழ்க்கையுடைய லட்சியம், எங்களோட வாழ்க்கையுடைய குறிக்கோளே ஆகிரம் தான். நாங்க ஆகிரத்துக்காக வாழக்கூடியவங்க சொன்னாங்க. நாங்க வாழ்றது ஆகிரத்துக்காக. அதனால தான் அல்லாஹ் துனியாவை காலடியில வந்து சேர்த்தாங்க. எந்த அளவு ஆகிரத்தை நோக்கமாக்குவோமோ, நான் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை வச்சு தெளிவா சொல்றேன், அந்த அளவு எனக்கு உங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட துனியாவை காலடியில கொண்டாந்து அல்லாஹ் சேர்ப்பான், கண்ணியமா சேர்ப்பான். கண்ணியமா கிடைக்கிறது ஒன்றிருக்கு நாங்க விரட்டி போயிட்டு பிடிச்சு கொள்றது, இன்னொன்றைக்கு அதை எங்களையே விரட்டி வாரது. ரெண்டு அமைப்பு. ஒன்றைக்கு நாங்க துனியாவை தேடி போறது, இன்னொரு முறைக்கு துனியா எங்களையே தேடி வாரு. குர்ஆன் ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்பட்ட முறை என்னண்டா, கண்ணியமான நபி எங்களுக்கு தந்த பயிற்சி என்னண்டா, துனியா எங்களையே தேடி வாரத்துக்குள்ள வழிகளை சொல்லி தந்தாங்க. துனியா எங்களையே தேடி வரும். துனியா எங்களை எப்ப தேடி வரும் என்றா, நாங்க தீனை தேடி ஆகிரத்தை தேடி போக்கல துனியா எங்களையே தேடி வரும். ஏண்டா எங்களுக்கு என்ற அளந்த ரிஸ்க் முடிய காட்டி எங்களுக்கு மௌத்து வரையில. அதனால கண்ணியமா வந்து சேரும். இதைத்தான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்களோட கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம், ஆகிரத்தின் பக்கம் செலுத்தி கொண்டே இருந்தாங்க. கால போக்குல என்ன நடந்துச்சுன்னா முழு உலகம் காலடிக்கு வந்து அப்படி வரக்குள்ள பயந்தாங்க, அழுதாங்க. வார வருத்த பார்த்து அழுதாங்க. ரோம் பாரசீகத்துடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் காலடிக்கு வந்து அவங்களோட அவ்வளவு சொத்து செல்வங்கள் காலடிக்கு வர ஆரம்பிச்சு. நாடுகள் அல்லாஹ் வெற்றி பெற வச்சார். எல்லாத்தையும் அல்லாஹ் காஃபிர்களுடைய உள்ளத்துல பயத்தை, அச்சத்தை போட்டான். இதெல்லாம் நடந்துச்சு. உலகத்தை ஆட்டி படைச்சாங்க அவங்க. இதெல்லாம் எதால செஞ்சாங்க தெரியுமா? வாளால இல்ல, சண்டித்தனத்தில இல்ல, அதிகாரத்தில இல்ல, தீன கொண்டுதான் செஞ்சாங்க. அதனால மேலான சொல்ல எங்களுக்கு ஒரு முன்மாதிரிக்கு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். முன்மாதிரிக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க சொல்றீங்களே இந்த அப்படி இப்படி என்று, இப்படி யாருக்கு அல்லாஹ் செஞ்சான்னு கேட்டா சஹாபாக்களுக்கு செஞ்சிருக்கிறார். கேட்கிறது தானே அப்படி ஒரு கேள்வி. நீங்க சொல்றீங்களே இப்படி துனியா காலடிக்கு வரும், ஆட்சி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும், பரக்கத் கிடைக்கும், இதுக்கு என்ன யாருக்கு அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறான் என்று கேட்டா அதுக்கு முன்மாதிரியா தான் சஹாபாக்கள் அல்லாஹ் வச்சுக்க. பாருங்க, அவங்களோட வரலாறுகளை படியுங்க, அவங்களோட சரித்திரங்களை படியுங்க, அவங்களோட முழு வாழ்க்கை வரலாறுகள் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு தான் அடிக்கடி சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாறுகளை படிக்க சொல்றாங்க. வீடுகள்ல புள்ள குட்டிகளோட இருந்து வாசிக்கணும் சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாறுகளை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில எங்களோட சொந்த விஷயம், நான் சொல்ல வர விஷயம், முதலாவது ஒவ்வொருத்தரும் அவரவருடைய சொந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். அவரவருடைய ஈமான், அவரவருடைய இபாதத், அவரவருடைய அஹ்லாக், அவரவருடைய கொடுக்கல் வாங்கல், அவரவருடைய அல்லாஹ்வுடைய பயம், அச்சம், அதுல ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தணும்.
ஒருத்தரும் பாவிக்கிற போனை வச்சே விலகி கொள்ளையிலுமா அவர் எவ்வளவு அவர்கிட்ட தக்குவா இருக்கிறது. ஏன்னா இந்த போன்ல எல்லா ஜாதியும் இருக்கு. தனிமையில இருந்து வேண்டியதை பார்க்க கேட்க யாரும் இல்லை. ஒவ்வொருத்தரும் அதை எவ்வளவு பேணுதலாக பக்குவமாக பாவிக்கிறார் என்று அவரவற்ற தக்குவாவை வச்சு அதை விளங்கி. அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில எங்களோட சொந்த விஷயத்துல நாங்க முதலாவது கவனம் செலுத்துவோம். அடுத்தது எங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துவோம். மனைவி மக்கள்கிட்ட ரிஸ்குடைய விஷயம் அல்லாட பொறுப்பு. ஆனா மனைவி மக்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பு கணவன்ட பொறுப்பு. ஒவ்வொரு கணவன்ட பொறுப்பு மனைவி மக்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது. அவங்களுக்கு நாங்க முழு துனியாவையும் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தீன கொடுக்கலன்னா பட்ட அநியாயத்தை செஞ்சுட்டு போறோம் நாங்க புள்ள குட்டிய மனைவி மக்களுக்கு. எங்கட மையத்து முன்னுக்கு இருக்க போல எங்கட பொண்டாட்டி புள்ள குட்டிகள் அவங்க சொல்லுவாங்களா இருந்தா, நீங்க போனா எங்களே யாரும் பார்ப்பாங்க, நீங்க போனா எங்கட நிலைமை என்ன என்று சொன்னாவே இது ஷிர்க்குடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தைகள். அப்ப அதையா இவ்வளவு நாள நாங்க பிள்ளைகளுக்கு பொண்டாட்டி புள்ள குட்டிகளை படிச்சு கொடுத்தோம் மனைவி மக்களுக்கு. அவங்க சொல்லணும், நீங்க எங்களுக்கு தீன தந்துட்டு போறீங்க, எங்களுக்கு நீங்க ரப்ப அறிமுகப்படுத்திட்டு போறீங்க. ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பொம்புல கிறிஸ்தவ பெண்மணி, அவ பெண்ண அவரே முடிச்சு கொண்டார். கடைசியா இஸ்லாத்துக்கு வந்து அந்த வாலிபர் திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாகிட்டார். அந்த பொம்பளை புள்ள வச்சு சொன்ன கருத்து என்ன என்ற மையத்தை முன்னுக்கு வச்சுக்கொண்டு அந்த பொம்பளை புள்ள அழுதது, நீங்க என்னைய விட்டு போனாலும் எனக்கு ஆக சிறந்த தீன மார்க்கத்தை தந்துட்டு போறீங்களே, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திட்டு போறீங்களே என்று சொல்லி தான் அந்த பொம்பளை புள்ள அழுதுச்சு. இப்ப நான் வாரத்துக்கு சில கிழமைக்கு முன்னால எங்கட முஸ்லிம் சகோதரர் அவர் ஒரு பெண்ணை முடிச்சிருக்கிறார். அந்த பெண்மணி ஜெஃப்னாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இவரை முடிக்கிறதோட ஏற்றுக்கொண்டு அந்த பெண் அந்த செல் அடிக்கக்கூடிய நேரத்துல பட்டு ஒரு சைடு கொஞ்சம் பேரலைஸ் மாதிரி அறிமுகப்படுத்தி தந்தாரு. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட பேச்சுகளை பாருங்க. இஸ்லாத்துக்கு வந்த ஷிர்குல குஃப்ர்ல கல்ல மண்ணை வணங்கி கொண்டு இருக்கிறவங்களோட பேச்சுக்கள் இப்படித்தான். அதைத்தான் அவ சொல்றா என்ன இல்ல, நான் அந்த பெண்ணோட கொஞ்சம் ஒரு பக்கத்துல இருந்து பேசக்கூடிய அந்த பெண் சொல்றாங்க, நான் நேற்று சாப்பாட்டுக்கு எந்த வழியும் இல்லாம இருக்கு. ஏண்டா நான் இந்த அவர் மூலமா கிடைச்ச அந்த மக்க பெண்ணுக்குள்ள பிள்ளை 2 வயது வந்த ஒரு அளவு பொம்பளை பிள்ளை, நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், நீங்க உங்களோட உமா கிட்ட போங்க, எனக்கு உங்களைய பார்க்க. அந்த 2 பொம்பளை பிள்ளைகள் சொல்லிச்சான், என்னைய சாட்சி நீங்க எங்களைய விட்டீங்கடா, எங்களைய பாக்குறது யார் என்று கேட்டதோட என்ன உள்ளம் இறங்கிட்டு, அண்டே நேற்று சாப்பாட்டுக்கு எந்த வழியும் இல்லை, நான் தொழுது துவா செஞ்சேன், இன்றைக்கு அல்லாஹ் எனக்குள்ள ஏற்பாடு செஞ்சான். அவ சொல்ற, நான் துவா கேட்டா கபூல் ஆகுது, என்ற துவா எப்பயும் கேட்டா கபூல் ஆகும் என்று சொல்ற. மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வாரேன்டா, ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தந்த மனைவி மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி கொடுக்கும். நான் ரப் இல்ல, நான் ராசிக் இல்ல, நான் அல்லாஹ் அப்துல் ராசிக், நான் ராசிக்குடைய அடிமை. நான் உங்களுக்கு ரிஸ்க் தாரது இல்ல, ரிஸ்க் தாரது அல்லாஹ். இதை ஒவ்வொரு கணவனும் மனைவி மக்களுக்கு விளங்கப்படுத்தும். சிலவங்க சொல்றாங்க, நான் இல்லாட்டி என் குடும்பமே அப்படியே, என் குடும்பத்துல கெதி என்னன்னு கேட்கிறான். அப்படி சொல்லிட்டு வெளியே போனோர் வீட்டுக்கு மையத்து தான் வரும். அவரோட கெதி என்ன? அப்ப அந்த பிள்ளைல மனைவி மக்கள் எல்லாம் மௌத்தாவிடுவாங்களா? அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனைவி மக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்தும். அவங்களுக்கு தீன மார்க்கத்தை அல்லாஹ்வோட தொடர்பை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி கொடுக்கணும். என்னையால உங்களையால கொடுக்கலும் ஒரு அளவு தான், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் என்னையால உங்களையால கொடுக்கலும். மௌத்துக்கு பின்னால என்னையால உங்களையால கொடுத்து கொண்டு இருக்கலாது. ஆனா அல்லாஹ் எப்பயும் கொடுக்கக்கூடியவன், அவன் ஹசானால எப்பயும் குறை இல்லை. அவன் ஹசானால இது கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு எங்களோட மனைவி மக்கள் ஆக்கிட்டு போகணும். நாங்களும் ஆவோனும், எங்களோட மனைவி மக்களையும் ஆக்கணும். அல்லாஹ் கிட்ட தாராளமா இருக்கு, அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். எங்கேயாவது இப்ப கேள்விப்பட்டோமா பாருங்களேன், இவ்வளவு நாளா மக்களை படைச்சு இப்ப ஸ்டாக்ல கண்ணெல்லாம் இப்ப ஷார்டேஜ், அதனால ஒத்த கண்ணோட பிறக்கிறாங்க. நீக்குதான் கண் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 லட்சத்துக்கு மேல பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிறான். 2 கண்ணோட தான் பொதுவா வரும். சிலது அல்லாஹ் மாத்தி செஞ்சு காட்டுறான்,
செய்யறவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று விளங்கப்படுத்துகிறோம். மேலான கண்ணியமான சொல்லே அல்லாஹ்ட ஹஸானால எந்த குறையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான டன் கடல்ல மீன் பிடிச்சு கொண்டே இருக்கிறார். நாங்க எப்பயாவது எங்கேயாவது கேள்விப்பட்டோம், இப்ப இந்த மீன் கடல்ல இல்லை, இப்ப முடிஞ்சது கேள்விப்பட்டிருக்கிறோம். சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம், பிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ரிஸ்க் அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் ஹஸானால எந்த குறையும் இல்லை மேலான சகோதரர்களே. அதனால நாங்க செய்ய வேண்டிய ஆகப்பெரிய முயற்சி என்ன என்றா, எங்களோட மனைவி மக்களுக்கு நாங்க சம்பாரிச்சு கொடுக்கறதோட இந்த எங்களோட மனைவி மக்களுக்கு நாங்க விளங்கப்படுத்தணும், நாங்களும் விளங்கணும். நான் எந்த முயற்சிகள் தற்காலிகமானது, நானும் தற்காலிகமானவன். நான் நிரந்தரம் இல்லை, ஆனா அல்லாஹ் நிரந்தரமானவன். அதனால தான் மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மௌத்தாவினத்தோட ஒரு கூட்டம் முர்த்தத்தாவினான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவா சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். நல்லா விளங்கிக்கோங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யாரெல்லாம் வணங்கி கொண்டிருந்தீங்களோ நல்லா விளங்கிக்கோங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாவிட்டாங்க. நீங்க ரசூலுல்லாஹ்வை தான் வணங்கி கொண்டிருந்திருந்தா ரசூலுல்லாஹ் மௌத். அப்படி என்ன கருத்து? நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிடுவீங்க. யார் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்களோ அவங்க நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அவன் நிரந்தரமானவன், மௌத்தாகாதவன். அதனால அல்லாஹ் வணங்குனவங்க தொடர்ச்சி அல்லாஹ் வணங்கி கொண்டே இருங்க. நீங்க அல்லாஹ் விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வை வணங்கி இருந்தா உங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நிரந்தரமானவன், தொடர்ச்சியா உதவி செய்யக்கூடிய. அல்லாஹ் கிட்ட இருந்து உதவியை பெற்றுக்கொள்றதுக்குள்ள தகுதிய எங்கட மனைவி மக்கள் எங்கள் கிட்ட நாங்க உருவாக்கி கொள்வோம். அது எல்லாருக்கும் ஏலாமே இல்லை. அவருக்கு தான் ஏழும், இவருக்கு ஏழாம், ஆலிமா இருக்கணும், குரான் ஹதீஸ படிச்சிருக்கணும், ஹாஃபிஸா இருக்கணும், அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் அவன் அடியார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்ளும். அதோட மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட சொந்த பந்தங்கள், எங்களோட குடும்பங்களையும் நல்லா சேர்த்து நடக்கணும். குடும்பங்களை சேர்த்து நடக்கா இல்லைண்டா எங்களோட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எங்களோட அமல்கள் அல்லாஹ் கிட்ட போய் சேராது, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் இல்லை, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கல. அதனால குடும்பங்கள், மனஸ்தாபங்கள் மனிதனுக்கு உண்டாவது வளமை தான். சில நேரம் ஒரு பேச்சு நான் ஒரு வேற யோசனையில சொல்லியிருப்போம், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. நாங்க எல்லாம் தவறு எங்களால் நடக்க இயலாதவங்க தவறு நடக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதனால மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதை திருத்தி கொண்டே போகும். அதை தூக்கி பிடிச்சு கொண்டு இருந்த வேண்டாம், அவ்வளவுதான். அப்ப ஒன்றும் செய்யல. யாரும் நிரப்பமானவங்க இல்லை. நாங்க எல்லாரும் குறைகள் விலகீனங்கள் உள்ளோம். மன்னிக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். எனவே குடும்பங்களை நாங்க சேர்த்து நடக்கணும், இன பந்துக்களை ஆதரிச்சு கொள்ளணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த ஒரு பொதுவான விஷயம், நாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனைவி, மக்கள், குடும்பம், தொழில், வியாபாரம், எல்லா வேலை வெற்றிகளோடையும் சமுதாயத்தை பத்தியும் கவலைப்படுவோம். எங்களோட ஒவ்வொருத்தர நேர காலங்கள்ல ஒரு பகுதிய நன்மையான காரியத்துக்கு, மக்களுக்காக, சமுதாயத்துக்காக, எங்கட கம்யூனிட்டிக்காக, எங்கட முன்னேற்றத்துக்காக அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு சிலர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், வசதியை கொடுத்திருக்கிறான், சில திறமைகளை கொடுத்திருக்கிறான், அறிவு ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். இதை வச்சுக்கொண்டு நாங்க மட்டும் இருக்காம இதால 4 பேர் பிரயோஜனம் அடையும். அதனால எப்பையும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெளிவா சொன்ன ஒரு கருத்து தான், மனிதர்கள் ஆக சிறந்தவர் யார் என்றா மக்கியவங்களுக்கு யார் பிரயோஜனம் உள்ளவர் ஆயிக்கிறாரோ அவர் தான். கைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்கள் ஆக சிறந்தவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர். அதனால நாங்க எங்கட பொண்டாட்டி புள்ள குட்டி எங்கட தொழில் வியாபாரத்தோட 7 மானத்தை கொடுத்தாச்சு, நாங்க ஒன்றிலே ஈடுபடுற இல்லை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒதுங்கி கொண்டா சமுதாயத்தை பத்தி கவலைப்படுறது யாரு? சமுதாயத்தை பத்தி கவலைப்படுறது யார்? எனக்கு நேரம் இல்ல, உங்களுக்கு நேரம் இல்ல, ஒருத்தருக்கு நேரம் இல்லை என்று நாங்க எல்லாம் பிஸி என்று எல்லாரும் ஒதுங்கி கொண்டா மேலான சொல்ல உம்மத்தை பத்தி கவலைப்படுறது யார்? எவ்வளவு பேர் வழி கெட்டு போறாங்க, எவ்வளவு பேர் வழி தவறி போறாங்க, எவ்வளவு ஹராம் பாவங்கள் நிறைய ஏராளமா நடந்து கொண்டிருக்கு. இதை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒருத்தரும் இல்லையா? அப்ப அந்நிய மக்கள் வந்து கவலைப்படுவாங்களா? அவங்க சந்தர்ப்பத்தை பார்த்து எங்களையே மதம் மாத்த பார்ப்பாங்க. ஏழ்மையா என்னத்தையாவது கஷ்டத்துக்கு உதவி செஞ்சு எப்படியாவது எங்களையே அந்த சைடுக்கு எடுக்க பார்ப்பாங்க. அந்த முயற்சி அவங்க செய்வாங்க. அதனால நேரம் இல்லை என்ற வார்த்தையை பாவிக்காம ஒவ்வொருத்தரும் அவங்களோட தொழில் எல்லா வேலையோடையும்
சமுதாயத்துக்காக, மக்களுக்காக, உலகத்துக்காக, அது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், எங்கட எல்லோருக்காகவும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட நேரங்கள் ஒரு பகுதியை ஒதுக்கவே ஒன்று மேலான சொல்ல. நல்ல காரியங்களுக்கு ஒவ்வொருத்தரும் முன் வரணும். டைம் இல்ல, டைம்ல சிலர்களை கேட்டா எப்ப கேட்டாலும் நேரம் இல்லை. இது இப்படி நேரம் இல்லைன்னா எப்ப நேரம் கிடைக்கும்? குளியில வச்ச பரவா நேரம் கிடைக்கும். கபூர்ல அடைக்கிறது போறோம். இப்ப எனக்கிட்ட நேரம் இருக்கி, நான் வந்துட்டு இப்ப டைம் தாரன் என்ற அந்த டைம் எடுக்க இயலுமா? அவர் ஏற்பாட்டுக்கு வரையிலுமா? நேரம் முடிஞ்சு அவர்கிட்ட. அவருக்கு நன்மை சம்பாதிக்கிறது கொடுத்த நேரங்கள் எல்லாம் முடிஞ்சு. அதனால மேலான சகோதரர்களே, அடுத்த முக்கியமான விஷயம், இந்த நன்மையான காரியங்கள் செய்யறதுக்கு யாராவது முன்னுக்கு வரத்தான் ஓடும். சமுதாய பற்று, உம்மத்தை பத்தி ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா திருமதியில வந்திருக்கு. காலையில எலும்ப கொல முஸ்லிம்களை பத்தி கவலை இல்லாம யார் எலும்புறாரோ அவர் முஸ்லிம் இல்லை என்றாங்க ரசூல். மன் அஸ்பஹ வலம் யஹ்தம்ம பி உமூரில் முஸ்லிமீன வலைஸ பிமுஸ்லிம் என்றார். முஸ்லிம்களோட விஷயத்துல யாரு கவலை இல்லாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யார் காலையில எழும்புறாரோ அவரும் பூர்த்தியான முஸ்லிம் இல்லை என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மேலான சொல்ல சமுதாயத்தை பத்தி கவலைப்படுவோம். சமுதாயத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு இதுக்கு பிறகு ரசூல் ஒன்று வர மாட்டாரு, இன்னொரு நபி வர போறது இல்லை. சமுதாயத்தை பத்தி கவலைப்பட, சமுதாயத்தை பத்தி நாங்கத்தான் கவலைப்பட்டுக்கொள்வோம். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க யாராவது சமுதாயத்துடைய நல்ல வேலைகளை செய்யறதுக்கு தகுதியானவங்க முன்னுக்கு வரணும். தகுதியானவங்க முன்னுக்கு வராட்டி என்ன நடக்கும் தெரியுமா? தகுதி இல்லாதவங்க வருவாங்க. பொறுப்புகளுக்கு யார் வருவாங்க? தகுதி இல்லாதவங்க வருவாங்க. தகுதி இல்லாதவங்க பொறுப்புகளுக்கு வந்தா என்ன நடக்கும்? அவங்க நலவு செய்யலன்னு கெடுதி செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு விளப்பங்கள் இல்லை, அல்லது மனப்பக்குவம் இல்லை, அல்லது அவங்கள்ட்ட பேணுதல் இல்லை, ஹராம் ஹலால கவனிக்கிறது இல்லை. இப்படியா கொண்ட ஒரு தகுதி இல்லாத கூட்டம் பொறுப்புகளுக்கு வந்தாங்கன்னா அவங்களால பெரிய பிரச்சனை தான் உண்டாகும், அவங்களால முசீபத்து தான் உண்டாகும். அவங்க வழி நடத்துறதுக்கு தகுதி இல்லாதவங்க நலவென்று நினைச்சு கெடுதியை செஞ்சு கொண்டிருப்பாங்க. அதனால மேலான சகோதரர்களே, நல்ல தைரியசாலிகள் தேவை. யார் எப்படியும் இன்றைக்கு ஹாலாத் என்னன்னா, இன்றைக்கு யாராவது அவங்களோட எல்லா வேலை வெற்றிகளோட, நான் பொதுவான அமைப்பில் உள்ள விஷயத்த சொல்றேன், முழு உலகத்தில் உள்ள விஷயத்தை தான் சொல்றேன். எந்த ஊரு அந்த ஊரில் எல்லா ஊர்லயும் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. 500 குடும்பம் 5க்கு பிரிஞ்சிருக்கு. சில நாடுகளுக்கு போயிட்டு பார்த்தா இருக்கிறதே 5 குடும்பம், 500 குடும்பம், அந்த 500 குடும்பம் 5ஆ பிரிக்குது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஷைத்தான்ட முயற்சிகள் அவனுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய ஆகப்பெரிய முயற்சி என்ன தெரியுமா? பிரிக்கிறது. குறைய காட்டி காட்டி, தவற காட்டி காட்டி ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு பிரிச்சு விட்டுறதுக்கிறே. இது அவன் அவ்வளவு முயற்சியும் வெற்றி பெறத்துக்கு அவன் முயற்சியில் அவன் வெற்றி பெறத்துக்குள்ள ஆக முக்கியமான விஷயம். இன்றைக்கு மக்கள் நேரம் இல்லை இல்லை என்று ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப யாராவது சமுதாயத்துக்காக வேலை செய்ய முன்னுக்கு வந்தா அவங்கள குறை சொல்லிக்கொண்டு, அவங்கள மட்டம் தட்டி, அவங்கள கேவலப்படுத்தி, அவங்களோட மான மரியாதையை போக்கினா எப்படி வேலை செய்வாங்க? இன்றைக்கு எங்கட சமுதாயம் விளங்க இல்ல. ஒத்தர மானத்தை போக்குறது எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? மானத்தை போக்குறது. ஒத்தண்ட மானம் போச்சுன்னா அவன் மௌத்தாவுறது தான் நல்ல. மானம் போறதுக்காண்டி மக்கள் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க, முஸ்லிம் அல்லாதவங்க. பிசினஸுக்கு கடை கிட்டத்திலையும் எங்கட நாட்டுல கொச்சிக்கா நாட்டக்கூடிய ஒருத்தர், அந்த விவசாயம் செய்யக்கூடியவர், அவர் பெரிய அளவுல கடன் எடுத்து எல்லா நாட்டை கீட்டி அறுவடை செஞ்சு எடுத்து அந்த அறுவடை செய்யக்கூடிய காலம், அதை பிச்சு பஜாருக்கு போடக்கூடிய காலம் பார்த்தா கொச்சிக்கா ரொம்ப விலை குறைய போயிட்டு. இவருக்கு இப்ப இதால என்ன செய்ய? இவர் எதிர்பார்த்தது லாபத்தை. அப்ப அதால தான் இவர் கடனை கொடுக்கணும். சும்மா மாதிரி ஆகிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டார். ஏண்டா மானம், எடுத்த கடனை கொடுக்க எவனுமே மானம் இல்லைண்டா, மானம் போயிடுமே. அது ஈமான் இல்லாதவங்க அதை செஞ்சு கொள்வாங்க. தற்கொலை இஸ்லாத்துல அனுமதியே இல்லை. தற்கொலை செஞ்சவங்களுக்கு மௌத்துக்கு பின்னாலே அதே வேதனை தான் நரகத்திலிருந்து ஹதீஸ்ல வந்திருக்கு. எங்களுக்கு அப்படி செய்யல. அதனால ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால 13 வருஷத்துடைய 23 வருஷத்துடைய பயான்களோட சுருக்கத்தை, ஹஜ்ஜத்துல் வதா அந்த இறுதி ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. அந்த அரஃபாவுடைய பயான்ல எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினாங்க. அதுல சொன்னாங்க, இந்த 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 இப்ப நாங்க இருக்கிற இடத்துடைய கண்ணியம்,
இந்த இருக்கிற மாதத்துடைய கண்ணியம், நாங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துடைய கண்ணியம், இந்த அந்த ஜமானுடைய கண்ணியம், ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய மாசம் கண்ணியமான மாசத்துல உள்ளது. அந்த அரஃபாவுடைய பூமி மிக உலகத்திலேயாக சிறந்த பூமி. அந்த பூமியில வருஷத்துக்கு ஒருக்கத்தான் மக்கள் ஒன்று கூடுவாங்க. முழு உலகமா அந்த இடத்துல இருக்கிற அவ்வளவு பேர்த்தையும் பாவத்தை மன்னிக்க கூடிய பூமி அது அரஃபாவுடைய நாள்ல. அப்ப இது எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் இன்னொருவருடைய மானத்தை போக்குறது உங்களுக்கு ஹராம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு மக்களுக்கு கணக்கும் இல்லை, வாய்க்கு வந்த மாதிரி. மேலான சகோதரர்களே, அப்படி செஞ்சா அது ட்ரஸ்டி போர்டா இருக்கேனும் அல்லது வேற வேற பொது வேலைகளா இருக்கேனும், நல்ல காரியத்தை சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடிய பல நல்ல முயற்சிகள், அந்த சமுதாயத்துக்கு தேவையான வேலை வெட்டிகளை செய்ய சிலர்கள் முன்னுக்கு வாராங்க. கண்ட நின்றமாய் வாயால சொல்லிடுறாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அவங்க ஹதீஸ்ல வந்து ஒத்தர மானத்தை போக்கினா அல்லாஹ் அவருடைய மானத்தை அவருடைய வீட்டுக்குள்ள வச்சாவது போக்குவான். லேஸ் இல்ல ஒத்தர மானத்தை போக்குறது. மானம் மரியாதை என்றது இஸ்லாத்துல ஆக முக்கியமானது. நன்மையை ஏவி பாவத்தை தடுக்க கொலையும் மிச்சம் கவனமா இருக்கணும். நன்மையை உரம் நாங்க பாவத்தை தடுக்கிறோம் என்று மானத்தை போக்கி கொண்டு பாவத்தை தடுக்க. உண்மையான சீர்திருத்துற முறை என்ன என்றா, எங்களுக்கு அதுக்காக வேண்டி நாங்க இப்படி செய்யவும் இல்லாது. பொது வேலைகள்ல நடக்கிற தவறுகளை பார்த்துட்டு அங்கே போகவே இல்லாது. ஏன்னா அது பொது வேலை, பொது சொத்துக்கள் எடுக்கிறாங்க, மக்களோட பணங்கள், இதை எடுத்து தான் அந்த வேலை நடக்குதுண்டா அங்கே தில்லுமுள்ளு நடக்குது, மோசடி நடக்குது, அநியாயம் நடக்குது ஆதாரத்தோடு எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க அவருடைய கண்ணியத்தையும் பாதுகாத்து அவருக்கு புத்திமதி சொல்லுவோம். இன்றைக்கு நிறைய வழிகள் இருக்கு. நேரடியா சொல்ல தைரியம் இல்லைண்டா, அதுக்கு தைரியம் இல்லைண்டா நாங்க ஒரு லெட்டர் மூலமா, ஒரு மெசேஜ் மூலமா அல்லது வேற வேற வழிகள் நிறைய இருக்கின்ற. கண்ணியமான முறையில சகோதரரே, நான் இப்படி ஒரு விஷயத்த நான் உறுதி தேவை. சும்மா அவன் சொன்னான் இவன் சொன்னான். இன்றைக்கு தான் மெசேஜ்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு செய்திகள்ல அதிகமான செய்தி பொய். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒருத்தர் முந்தித்தான் மானத்தை போக்க, ஒருத்தர கேவலப்படுத்துறதுக்கு ஆள் தேடி தேடி போயிட்டு ஒவ்வொருத்தரா சந்திச்சு சொல்லுவோம். இப்ப அப்படி தேவையில்லை. சில நிமிடத்துல போது மூல உலகத்துக்கு செய்தி அனுப்பினேன். ஒருத்தர மானத்தை போக்க சில நிமிடம் போதும். ஏதாவது ஒன்றை போட்டு அதை வெட்டி கொத்தி ஆள்ட போட்டோவை போட்டு இன்னொருத்தர உடலை வச்சு இவர தலைய வச்சு எத்தனை வழிகள் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய பாவம், பெரும் பாவத்தில் ஒன்று. மேலான சோதனை மானத்தை போக்குறது. கீபத் பேசுறதே பெரிய பாவம், அப்ப மானத்தை போக்குறது. அதனால இது முக்கியமான விஷயம், நாங்க எல்லாரும் விலகி கொள்ள வேண்டிய விஷயம். தவறுகளை திருத்துறது என்ற நியத்தோட நாங்க ஹக்கத்தானே சொல்றோம், நாங்க உண்மையைத்தானே சொல்றோம், நாங்க நன்மையைத்தானே ஏவுறோம், பாவத்தை தானே தடுக்கிறோம் என்று மானத்தை போக்கி சீரழிச்சு கேவலப்படுத்தினா இப்போ ஒவ்வொருத்தருடையும் மனைவி மக்கள் இருக்கிறாங்க, புள்ள குட்டிகள் இருக்கு. அந்த புள்ள குட்டிகளோட எதிர்காலங்கள் என்ன? கள்ளன் என்ற வார்த்தை லேசான வார்த்தையா? பயங்கரமான வார்த்தை. களவெடுத்தா கையை வெட்ட சொல்லி சொல்றான். களவெடுத்த ஆண் பெண்ணுடைய கையை வெட்ட சொல்றான். பெரும் பாவத்தில் உண்டு களவு. அப்ப ஒத்தனை கள்ளன் என்ற வார்த்தையை லேசா சொல்லிடுறேன் எங்களுக்கு. ஆனா என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம்? ஆதாரம். அதனால தான் குர்ஆன் சொல்லுது, இன்ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. உங்களுக்கு ஒரு பாவி செய்தி ஒன்றை சொன்னா நீங்க அதுல தெளிவெடுங்க, நல்லா அலசுங்க. எடுத்த வாக்குல இவர் வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜை பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள அனுப்பிடுங்க. பார்க்காம அனுப்பியாச்சு. அதுக்கு பிறகுதான் விளங்க வருது இது பொய் மெசேஜ், தவறான மெசேஜ். என்ன செய்ய, வாபஸ் வாங்கலுமா? எத்தனை பேருக்கு இவர் சொல்லும்? 10 பேருக்கு அனுப்பிப்பாரு. அந்த 10 பேரும் அவங்களோட வச்சிருப்பாங்களா? அவங்க எத்தனை பேருக்கு அனுப்பியிருப்பாங்க? அப்ப எல்லாருக்கும் எங்களுக்கு விளங்கப்படுது, இல்லை இல்லை நான் அனுப்பின மெசேஜ் ஒரு மிஸ்டேக், அது தவறு, அப்படி இல்லை, அவர் அப்படி இல்லை, அவர் இப்படித்தானாமே என்று செல்ல. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இன்றைக்கு நான் விளங்கின மட்டில சமுதாயத்துல நல்ல டேலண்ட் உள்ளவங்க, சமுதாயத்தை வழி நடத்தக்கூடியவங்க, நல்ல தேவையான ஆட்கள், எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட பெண்களுக்கு, எங்களோட சமுதாயத்துக்கு நல்ல தகுதியான, சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய எல்லா வகையிலும் தகுதியான மக்கள் இருக்கிறாங்க.
ஆனா அவங்க முன் வர்றாங்க. இல்லை ஏனேண்டா நாங்க சும்மா எங்களைய கேவலப்படுத்திக் கொள்ள தேவையில்லை, அதுக்கு ஹதீஸ் ஒன்றே சொல்லி அவங்க ஒதுங்கி கொள்றாங்க. எங்களுக்கு புள்ள குட்டி இருக்கு அப்பா, இந்த ட்ரஸ்டி போர்டுக்கு அல்லது இந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த வேலைகளுக்கு நாங்க இறங்கினா எங்களைய போட்டு கேவலப்படுத்திடுவோம். அவருக்கு ஒரு வாகனத்தை எடுக்கல, அவர் அவர்த சல்லியில ஒரு வாகனத்தை எடுத்து அண்ணன் அடிச்சுட்டாரு. வாய்க்கு வந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மக்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும், பயங்கரம் இது, நஞ்சி. நான் என்ன சொல்றேன், லேசி இல்ல. இவங்க டைம் கொடுக்க தயாரும் இல்லை. இன்னைக்கு யாரை கேட்டாலும் நேரம் இல்லைன்றாங்க. ஏதோ சிலர்கள் எல்லா வேலையோட நேரம் கொடுத்து முன்னுக்கு வந்தா அவன்கிட்ட காலை போட்டு இழுத்து கொண்டே இருந்தா. இப்படி போன உம்மத்துட நிலைமை என்ன, எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. நாங்க இன்றைக்கு பயான் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கே தான். இன்றைக்கு 500 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் தெரியா, ஆখিরাত தெரியா, சொர்க்கம் தெரியா, நரகம் தெரியா. ஊபர் அது இதெல்லாம் வச்சு ஓடுறோம், டாக்ஸி ஓடுறோம், எத்தனை பேரை இருப்பாட்டி ஓடுறோம், எத்தனை பேருக்கு அல்லாஹ் பத்தி சொன்னோம். அல்லாஹ் கேட்க போறான், பதில் கேட்பான் கியாமத்துல. அவன்ட சாக்குல இருக்கிறத எங்கட பொக்கெட்ல போட்டு கொள்றதுக்கு அதுக்கு தலை வேலை செய்யுது. அவனுக்கு அல்லாஹ் பத்தி சொன்னோமா, அவனுக்கு ரப்ப பத்தி சொன்னோமா, அல்லாஹ் கேட்பான். மேலான சகோதரர்களே, எத்தனை நான் முஸ்லிம்ஸோட பழகுறோம், எத்தனை பேரோட தொடர்பு வச்சிருக்கிறோம், எத்தனை பேரை வச்சு சல்லி சம்பாதிக்கிறோம், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் மார் கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க, எத்தனை பேரை நாங்க பள்ளிக்கு வாங்கல, எங்கட பள்ளிக்கு போ. எனக்கும் ஆசை, சும்மா இப்படி சொல்ல இருந்தானே, எனக்கு ஆசையாகி உங்களோட சர்ச்சுக்கு வர போக வேண்டியதுதான். சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சுக்கு தேவையில்லை. என்ன நோக்கத்தோட போறோம், இவரை பள்ளிக்கு கொண்டு வர நீயத்தோட போறோம். நாங்க போயிட்டு ஒன்று அங்க வணங்க போறது இல்லை, அப்படி ஒன்று போறது தடையும் இல்லை. எங்களோட உள்ளத்துட நிலைமை அல்லாஹ் அறிந்தவர். எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு. நான் இன்னும் அப்படி ஒரு சர்ச் ஒன்றுக்கு போயிட்டு இல்லை, அல்லது ஒரு பந்தலைக்கு போயிட்டு இல்லை. எனக்கு போக விருப்பமாயிருக்கு, போங்க. ஏழுமேண்டா அதுல இருக்கிற அந்த ஃபாதர்மாருக்கோ அந்த ஆமதூர்மாருக்கோ ஹதியாவுண்டு எடுத்துக்கொண்டு போங்க, ஹதியாவுண்டு எடுத்துக்கொண்டு போங்க. நாங்க போயிட்டு அதை கண்ணியமா கொடுப்போம். நான் சும்மா இதை பார்க்க வந்தேன்னு சொல்லுவோம், அவங்களோட பேசுவோம், தொடர்புகள் உண்டாகி கொள்வோம். மேலான சகோதரர், எங்கட கல்யாண காட்சிகள் வந்தா எங்களுக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கலும், அல்லது குறைஞ்சது அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடுகள் அனுப்பி வைக்கணும். எங்கட பெருநாள்கள் வந்தா அந்தந்த ஏரியால இருக்கிற அது சர்ச்சா இருக்கலும், பன்சலையா இருக்கலும், கோவிலா இருக்கலும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க சாப்பாடுகளை கொண்டு வந்து கொடுக்கணும். எங்கட உள்ளத்துல உம்மத்தை பத்தி ஃபிக்ர் இல்லையே மேலான சகோதரர்களே. எங்களுக்கு நாங்க ஒரு சுயநலவாதிகள், செல்ஃபிஷா தான் இருக்கிறோம். ஏண்ட பொண்டாட்டி, ஏண்ட புள்ள, ஏண்ட கடை, ஏண்ட வியாபாரம், நான் நல்லா திண்டு குடிச்சு ஜொலியா இருந்தா போதும், எனக்கு உம்மத்து நரகம் போறது பிரச்சனை இல்லை. எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில கட்டாயமா கேட்பார். இப்படியாக இந்த மக்கள் எல்லாம் உனக்கு நான் தொடர்பாக்கி தந்தேனே, நீ என்னைய பத்தி சொன்னியான்னு கேட்க போறான். தைரியம் இல்லையா எங்களுக்கு? அடிப்பாங்களா? அடிப்பாங்கல்ல பயமா? நிச்சயமா அடிக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எங்களை இவர் கூப்பிட மாட்டாரா, அவங்களுக்கு கேட்டுக்கொள்ள. எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அன்றைக்கு ஒரு 15 வருஷம் எங்கட ஒரு ஆள்கிட்ட வேலை டிரைவரா வேலை செஞ்ச ஒரு சகோதரர், அவருக்கு தாவத் கொடுத்து அவருக்கு இஸ்லாத்தை பத்தி சொன்னதோடு அவர் உடனே தயார். அவர் சொல்றார், நானும் எங்கட பாஸ் கிட்ட எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன், எப்பயாவது அவர் என்னைய இஸ்லாத்துக்கு வாங்க என்று கூப்பிடுவாரா என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்த, ஒரு நாள் சரி என்னைய கூப்பிட இல்லையா. அல்லாஹ்க்கு பதில் சொல்லணுமா இல்லையா அவர்? ஏண்டா அவங்களோட கருத்து இஸ்லாத்துக்கு இவங்க எங்களையே சேர்த்துக் கொள்வாங்களோ தெரியா, இந்த மார்க்கத்துக்கு சேர்த்துக் கொள்வாங்க, அப்படித்தான் சொல்றாங்க அவங்க. எங்களுக்கு ஆசை சரியான, ஆனா இவங்க எங்களையே சேர்த்துக் கொள்வாங்களோ, ஏண்டா இது புனிதமான மார்க்கம் தான், எங்களே போல ஆட்களை இவங்க சேர்த்துக் கொள்வாங்க, அப்படி உள்ளத்துல வச்சு கொண்டு தவங்கி கொண்டிருக்கிறாங்க. மேலான கண்ணியமான சொல்லை நாங்க மூடி மூடி மறைச்சி வச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க இஸ்லாம் படி உண்மையாக வாழ்ந்ததும் இல்ல, நாங்க மற்றவனுக்கு அவனுக்காவது சொல்லி கொடுத்தா அவன் எங்களை விட நல்லா வாழ்றான். இன்னைக்கு அப்படித்தான். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்ற கருத்து என்னன்னா, உங்களோட ஆண்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களோட ஆண்களை நீங்க வச்சு ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கோங்க. உங்களோட ஆண்களை வச்சு நீங்க ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கோங்க. மாப்பிள்ள அவரு என்னையோடைய தயாரிக்கணும், அவரை என்னையோடைய தயாரிக்கணும், அவர் இப்படி வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிரத்தை சம்பாதிச்சு கொள்ளலாம். அதனால உங்களோட ஆண்களை உற்சாகப்படுத்தி தைரியம் அனுப்பி வைங்க.
பள்ளியில நடக்கிற வேலை வெட்டிகள் ஈடுபடுங்க, இந்த பொது வேலைகளில் ஈடுபடுங்க, இந்த நல்ல காரியத்தை நீங்கள் ஈடுபடுங்க என்று இந்த மனைவி கணவனை உற்சாகப்படுத்தி இந்த நல்ல வேலைகள்ல ஈடுபடுத்தினா, அவ கொஞ்சம் விட்டு கொடுத்தா, அவ இதுக்கு தைரியத்தை கொடுத்தா, இந்த மாப்பிள்ளை எவ்வளவு நல்ல காரியத்துல கணவன் ஈடுபடுவாரோ அவ்வளவு நன்மை அந்த மனைவிக்கு கிடைக்கும். சஹாபாக்கள் அப்படித்தான் உற்சாகப்படுத்தினார். அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, அவருடைய கால்ல வருத்தம், கால்ல காயம், அவருக்கு யுத்தத்துக்கு போவே இல்லை. உஹதுடைய யுத்தம் நடக்க போகுது. பிள்ளைகள் சொன்னாங்க, வாப்பா உங்களுக்கு காலையில தானே, நீங்க எதிங்க, நீங்க யுத்தத்துக்கு போக தேவையில்லை, நாங்க போறோம் யுத்தத்துக்கு. இல்ல இல்ல எனக்கும் போகணும், நானும் போகணும். அவர் பிள்ளைகள்கிட்ட கேட்டார், நீங்க எல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டு ஷஹீதாவி சொர்க்கத்துக்கு போகணும், நான் மட்டும் இங்க நொண்டி நொண்டி இருக்கணுமான்னு கேட்டார். பாப்பா கேட்கிறார் மகன் கிட்ட, பிள்ளைகிட்ட. சுப்ஹானல்லாஹ். பிள்ளைகள் போயிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலல்லாஹ், வாப்பாட நிலைமை இப்படி இருக்குது, தகப்பன் அவருக்கு போயிட்டு கொள்ளையில, ஆனா அவர் போகணும் என்றார், என்ன செய்யலையா? ரசூலுல்லாஹ் சஹாபிக்கு சொன்னாங்க, அம்ர் இப்னு ஜமூஹுக்கு, நீங்க போக தேவையில்லை, நீங்க இயலாதவர், நோயாளியா இருக்கிறீங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு போகணும் யா ரசூலல்லாஹ். நபியுடைய பேச்சை மறுக்கவும் இயலாது, ஆனா அவருடைய ஆசையை வெளிப்படுத்தினார். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தார். மனைவி உற்சாகப்படுத்தினா, அவக்கு மௌனம், கணவன் ஷஹீதாவும் அல்லாஹ்வுடைய பாதையில போய், பெண்ணை போல பொம்பளைய போல வீட்டுல மௌத்தாக கூடாது மாப்பிள்ள கணவன். மனைவி உற்சாகப்படுத்தின, அவ சொன்னா, நான் கண்டன், நான் இப்படி கண்டன், எனக்கு விளங்கிச்சு, நீங்க யுத்தத்துல இருந்து ஓடி வர மாதிரி விளங்கிச்சு. இவருக்கு இன்னும் ரோஷம் வந்து கணவன். அவர் கையேந்தி துவா கேட்டார், அல்லாஹும்ம லா தருத்தன்னி இலா அஹ்லி, யா அல்லாஹ், நான் உன்ட பாதையில போறேன், நான் உன்ட ஜிஹாதுக்காக போறேன், உஹதுடைய யுத்தத்துக்கு, என்னைய திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடாத. எப்படி கேட்டுட்டு போறார். மேலான சௌலே, உஹதுடைய யுத்தத்துல அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டாங்க. புள்ளைகளும் பின்னுக்கால, வாப்பட பின்னுக்கால ஓடிக்கொண்டே இருந்தாங்க. புள்ளைகளும் ஷஹீதாக்கப்பட்டாங்க, வாப்பாவும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த தகப்பனுடைய மையத்தை ஒட்டகத்துல வச்சு மதீனாவின் பக்கம் கொண்டு வர முயற்சி செஞ்சதுக்கு, ஒட்டகம் அது மதீனா பக்கம் வருவது இல்ல, உஹது பக்கம் தான் போகுது. உஹதின் பக்கம் போகுது ஒட்டகம். திரும்பி ஒட்டகத்தை அடிச்சு பார்த்தாங்க, எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, அது அப்படித்தான் செய்தி வருவதே இல்லை. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்க்கு எத்தி வச்சதோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகத்துக்கு அப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறது, ஒட்டகத்துக்கு அல்லாஹ் அப்படித்தான் அறிவிச்சிருக்கிறான், அதனாலதான் அப்படி. நாங்க நினைக்கிறோம் நாங்க மட்டும்தான் எல்லா விளப்பத்தோட செய்யற, இந்த மிருகங்களே அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரக்கொல, மதீனாவுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹ்ட கஸ்வா என்ற அந்த ஒட்டகத்துல பேர், அந்த ஒட்டகத்துல மூக்க நான் கயிறை பிடிச்சி ஒவ்வொருத்தரும் இழுத்தாங்க, அவங்களோட விட்டு எடுத்துக்கொண்டு போவோம். ரசூலுல்லாஹ் அவங்களோட வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உத்ருக்குஹா ஃபஇன்னஹா மஅமூரா, அந்த ஒட்டகத்தை தயவு செஞ்சு இழுக்காதீங்க, அந்த பாட்டுல விட்டுருங்க, ஒட்டகத்துக்கு ஏவப்பட்டிருக்கு, யாரோட வீட்டுக்கு போவோம். அந்த ஒட்டகம் அப்படியே போயிட்டு 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 அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டு வாசல்ல தான் இருந்து கொண்டு, அவங்களோட வீட்டுல தான் ரசூலுல்லாஹ் தங்கினாங்க. அங்க இருந்து பார்த்தா மஸ்ஜிது நபவியை கட்டினாங்க. அதனால பெண்மணிகள், தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, உங்களோட ஆண்களை உற்சாகப்படுத்துங்க, நல்ல காரியங்களுக்கு உங்களோட பிள்ளைகளை அனுப்பி வைங்க. கன்சா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணி, 4 ஆம்பளை புள்ள அவக்கு, அந்த 4 ஆம்பளை புள்ளைகளையும் நடக்க போற யுத்தத்துக்கு உற்சாகப்படுத்தினா, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது, இந்த ஆயத்தை ஓதி மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாதையில போற நன்மையை சொல்லி உற்சாகப்படுத்தி, நாளைக்கு நடக்கிற யுத்தத்துல நீங்க 4 பேரும் கலந்து கொள்ளணும் என்றார். அந்த பிள்ளைகள் உம்மாட புத்திமதியை கேட்டு அந்த யுத்தத்துல ஈடுபட்டு வைத்து படிச்சு அத அரபுல சொல்லி சொல்லி யுத்தத்துல 4 பேரும் ஷஹீதானா, 4 ஆம்பளை பிள்ளைகளும் ஷஹீத். அதனாலதான் மஸ்ஜித்ல இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்க எல்லாரும். அவங்க எல்லாம் டைம் இல்ல, பொண்டாட்டிய பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும் இருந்தா மஸ்ஜித் அல்ல பன்சலையில இருந்திருப்போம் நாங்க, அல்லது சர்ச்சில் இருந்திருப்போம், பயான் நல்ல பனைய கேட்டுக்கொண்டு இருந்திருப்போம். அந்த ஒரு கூட்டம் தியாகம் செஞ்சதுனால தான் நாங்க ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கிறோம். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த கால நேரங்கள் பொறுமதியான நேர காலம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம், குறைகளை மறைப்போம், குறை இல்லாதவங்க யாரும் இல்லை.
நீங்க என்கிட்ட கேட்டா என்னைய பார்த்து என்கிட்ட நிறைய தவறுகள் இருக்கு. ஏண்ட விலகினும் எனக்கு விளங்காது, ஏண்ட குறைபாடு எனக்கு விளங்காது. நிச்சயமா அதை நீங்க தான் எனக்கு சொல்லி தரும். அன்பா இறக்கமா சொல்லி தந்தீங்கன்னா நான் கேட்டுக்கொள்வோம், நானும் கேட்டுக்கொள்வோம். நான் மௌலவித்தானே, எனக்கு தெரியாத குர்ஆன் ஹதீஸா, நீ யார் என்னைய திருத்த? அப்படி போனேன்னா திருந்தவே கிடைக்காது. நானும் எதிர்பார்க்கணும் எங்களுக்குள்ள அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நாங்க சொல்லிக்கொள்ளணும், நீங்க ஏதாவது என்கிட்ட குறைபாடு இருந்தா எனக்கு சொல்லித்தாங்க, நீங்க என்கிட்ட சொல்லணும் என்கிட்ட ஏதாவது குறைபாடு நீங்க கண்டா எனக்கும் சொல்லித்தாங்க. இப்படி போனோம்னா முன்னுக்கு மேல போயிட்டு கொண்டே இருப்போம், இல்லைன்னா நாங்க கீழே போயிட்டு கொண்டே இருப்போம். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட கால நேரங்களை இந்த அடிப்படையில இன்னும் நாங்க திருத்தி எங்களை நாங்க குறைகளை மறைப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர குறைய மறைச்சா அல்லாஹ் அவருடைய குறைய துனியாலையும் ஆখিরাத்தையும் மறைப்பான். அந்த அடிப்படையில நாங்க நசீஹத்துடைய அடிப்படையில, தீன் என்றாவே புத்திமதி என்றாங்க நபி, அந்த அடிப்படையில நாங்க நல்ல காரியங்களுக்கு உதவியா இருந்து கொண்டு நாங்க ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீவாக்குவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا الله நீ மேலானவன், உயர்ந்தவன், கண்ணியமானவன். யா அல்லாஹ் எங்களை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து உணவளித்து யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டி தந்தாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் குற்றவாளிகள், தவறுகள், பாவங்கள் செய்தவர்கள், எங்களுடைய எல்லா பலகீனங்களை நீ அறிந்தவன். யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயா, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை மன்னிக்காம மௌத்தாக்கிறாத யா அல்லாஹ், யா அல்லாஹ் மன்னிக்காம மௌத்தாக்கிறாத யா அல்லாஹ். உன்ட மன்னிப்பு எங்களுக்கு எல்லா நிலைமையிலையும் தேவையா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் உன்னை சந்திக்க போல நீ எங்களைய கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில சந்திக்கணும். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கிருபை செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களோட உள்ளங்கள்ல, எங்களோட மனைவி மக்களோட உள்ளத்துல பாவத்தின் மீது வெறுப்ப போட்டுடு யா அல்லாஹ். பாவமான காரியங்களை கசப்பாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல காரியங்களை இன்பமாக விருப்பமாக ஆக்கிறியா அல்லாஹ். வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை யா அல்லாஹ் நல்ல காரியங்கள்ல கழிச்சிட்டு உன்னை சந்திக்கணும். யா அல்லாஹ், யா அல்லாஹ் மௌத் ரொம்ப வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை சந்திக்கக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் முழுமையான தயாரிப்போட உன்னை சந்திக்கணும். யா அல்லாஹ் முழு ஏற்பாடோட உன்னை சந்திக்கணும். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. எங்கள் அனைவருடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. மௌத்தான தாய் தந்தையருடைய கபறுகளை வெளிச்சமாக்கி வையா அல்லாஹ். அவருடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆখিরাத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகள் ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் இப்படியாக ஒரு நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பது தான் சிரமமான ஒரு காரியமா இருக்குது. யா அல்லாஹ் நீ தந்த பிள்ளைகளை நீயே பாதுகாத்திரியா அல்லாஹ். யாருடைய பிள்ளைகளும் வழி தவறிட கூடாது. யா அல்லாஹ் நாங்க எவ்வளவு தான் காசு பணங்களை சம்பாதிச்சாலும் இந்த பிள்ளைகள் தவறி போனால் அது எங்களுக்கு பெரிய நஷ்டமாகிவிடும். யா அல்லாஹ், யா அல்லாஹ் யாருடைய பிள்ளைகளும் வழி தவறி போயிடக்கூடாது. யா அல்லாஹ் ஈமான் இஸ்லாம் இல்லாமல் போயிடக்கூடாது. யா அல்லாஹ் மாற்றமான வழியில போயிடக்கூடாது. யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளால யா அல்லாஹ் சந்தோஷ கண்ணீர் வடிக்கவே யா அல்லாஹ் கவலை கண்ணீர் வடிக்க வச்சிடாத. யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளால எங்களோட ஆகிரம் சிறப்பாக அமையணும். யா அல்லாஹ் எங்களோட கபறுகள் வெளிச்சமா அமையணும். யா அல்லாஹ் அப்படியா கொண்ட சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடிய உம்மத்தை பத்தி கவலை உள்ள யா அல்லாஹ் எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் அனைவருடைய பிள்ளைகளை மாக்கி வைப்பாயா. எங்கள் அனைவருடைய பிள்ளைகளுக்கும் பொருத்தமான ஜோடிகளையும் அமைத்து கொடுப்பாயா. நல்லவர்களே கொண்டாந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஆற்றல் விளக்கங்களை கொடுத்திரு. யா அல்லாஹ் நல்ல ஞாபக சக்தியை கொடுத்திரு. யா அல்லாஹ் உன்னுடைய பயம் அச்சத்தை கொடுத்திரு. யா அல்லாஹ் நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல விளக்கமுள்ள பிள்ளைகளை ஆக்கிவே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் சிறந்த உலமாக்களாக சமுதாயத்தை
சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடியவர்கள் ஆக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை கவலைகளை நெருக்கடிகளை நீக்கிவே யா அல்லாஹ். உள்ளத்துல இருக்கிற பாரங்களை நீக்கிவே யா அல்லாஹ். உள்ளத்துல எவ்வளவோ பாரங்கள் இருக்கிறது யா அல்லாஹ், எவ்வளவோ கவலைகள் இருக்கிறது யா அல்லாஹ். எங்களோட எல்லா ரகசியங்களும் உனக்கு மட்டும் தெரியும் யா அல்லாஹ். மக்களுக்கு சொல்லிக்கொள்ள இயலாத கவலைகள் எவ்வளவோ இருக்கிறது யா அல்லாஹ். உன்னோட மேலான கிருபையை கொண்டு அந்த கவலைகளை நீக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பறக்கச் செஞ்சிரு யா அல்லாஹ். ஒவ்வொருத்தர தொழில் வியாபாரத்திலையும் பறக்கச் செஞ்சிரு யா அல்லாஹ். கடன் பாரங்களையும் லேசாக்கிவே யா அல்லாஹ். சொந்த வீடு வாசல்களை அமைச்சு தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை எப்பயும் எங்கேயும் கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ். கேவலத்துக்குரிய எந்த ஒரு செயலும் எங்களாலோ எங்களோட மனைவி மக்களாலோ நடந்துடக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெரும் பாவங்களை எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். எங்களோட குறைகளை எங்களுக்கு காட்டி தந்துரு யா அல்லாஹ். உங்களோட குறைகளை எங்களோட கண்ணுக்கு மறைத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு இஹ்லாஸையும் தந்துரு யா அல்லாஹ். நல்ல குணங்களை தந்துரு யா அல்லாஹ். பெருமை பொறாமையிலிருந்து பாதுகாத்துரு யா அல்லாஹ். பொறாமையிலிருந்து எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். பொறாமை எல்லா நன்மைகளையும் அழித்து ஒழித்து விடும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல எண்ணமுடையவர்களாக எங்களை ஆக்கிவே யா அல்லாஹ். எங்களோட துஆக்கள் முயற்சிகளை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். எங்களோட முடிவுகளை நல்லதாக்கிவே யா அல்லாஹ். கடைசி நேரங்களை சிறப்பாக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். வல்ஹம்துலில்லாஹ்.